அன்று மாலையில் அர்ஜுன் ஆதியின் வீட்டிற்கு வருவதாக கூறியிருந்தான். அந்த நேரம் திவியும் வந்தாள். அபி, அரவிந்த், நந்து, அனு, திவி அனைவரிடமும் பொதுவாக பேசிவிட்டு நண்பர்கள் இருவரும் தந்தையுடன் பிசினஸ் பற்றி பேச ஆரம்பித்தனர். மதியோ, அடடா, புள்ளைங்கள ஒரு நாள் கூட விடாம இப்படியா புடிச்சு வச்சுப்பீங்க, இப்ப பாரு பிசினஸ்னு என்று அவர்களுக்கு ஸ்நாக்ஸ், காஃபி அனைத்தும் கொடுத்துவிட்டு குறைப்பட்டு கொண்டாள். சேகர், அட நீ வேற மதி, அத இவனுங்களுக்கு சொல்லு, 2 பேரும் என்ன விடாம புடிச்சு வச்சிருக்கானுங்க, நீயே என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போமா, எங்க கூப்பிட்டாலும் ஏன்னு கேட்காம வர்றேன் என்றதும் இளைஞர்கள் அனைவரும் ஓ என்று கத்த சந்திராவிற்கே வெக்கமாக போய்விட்டது. அதை கண்ட திவி ஓடி வந்து மதியை கட்டிக்கொண்டு, ஏமாமா, மதியத்தை இப்பவே இப்படி அழகா வெக்கப்படுறாங்களே, கல்யாணம் ஆன போது எப்படி இருப்பாங்க, அப்பவும் இப்படி வெக்கப்படுவாங்களா என ஆவலாக கேட்டவரிடம், அப்படி வெக்கப்பட்டதை பார்த்துதானே திவ்யமா மாட்டிக்கிட்டேன், இன்னும் தப்பிக்க முடியல என சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக கூறினார். அதை பார்த்து சிரித்தவள், ஆனாலும் அத்தை, எப்படி வெக்கப்படலாம் உங்களுக்கு வருது என கேட்டவளை கண்டு, அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் தெரியும், உனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது, உனக்கு சொல்லி புரிஞ்சுட்டாலும் என அடுத்த நொடி ஆள் ஆளுக்கு அவளை வார அவள் பாவமாக முகத்தை திருப்பி மதியை நோக்க, மதி, அதெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணும்போது தானா புரியும், இல்ல உன்னை தூக்கிட்டு போக ஒருத்த வருவான்ல, அவன் உனக்கு புரிய வைப்பான் என்றார். ஓ என மெதுவாக உதட்டை குவித்து அவள் கூற, அதை அணு அணுவாக ரசித்தவன், ரொம்ப கஷ்டம் என வாய்விட்டே கூறிவிட்டான். அவன் கூறியது என்னவோ தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல், ஆனால் அனைவரும் அவனும் திவியை கிண்டல் செய்ய கூறுவதாக எண்ணி சிரிக்க, அர்ஜுன், கரெக்டா ஆதி, கஷ்டந்தான், பட் கவலைப்படாத திவி, உனக்கு டியூஷன் வச்சாவது வெக்கப்பட சொல்லித்தரோம் என அவனும் சீண்ட, அவளோ தன்னை சிலுப்பிக் கொண்டு, தேவையே இல்ல அண்ணா, எனக்கு வெக்க எல்லாம் வரவே வராது, நானும் ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேன், வேணும்னா அவனுக்கு டியூஷன் வைங்க என்றவளை பார்த்து, அதுதான் கடைசியில நடக்கும் போல என்ற அர்ஜுனை, என்ன பிரதர், ஃப்ரெண்ட பார்க்க தானே வந்தீங்க எனவும், ஆமா என்றான். ஆனால் ஒரு நொடி திவியின் பார்வை அம்முவை காட்டியதோ என நினைத்தவன், இருக்காது என முடிவெடுக்கும் முன் திவி அவன் அருகில் வந்து ரகசியம் போல, நான் உங்க ஃப்ரெண்ட பத்தி கேட்கல, ஏன் ஃப்ரெண்ட பார்க்க தானே வந்தீங்க என அம்முவை காட்டி கண்ணடித்தாள். அர்ஜுனுக்கோ இவளுக்கு எப்படி தெரிந்தது என குழப்பமாக பார்க்க, அவளோ கண்ணடித்து விட்டு, என் ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிட்டு வர என கூறிவிட்டு ஓடியவளை பார்த்த அர்ஜுன் சிறிது நேரத்தில் பின்னாடியே சென்று வினவ, வாங்க அண்ணா, எவ்ளோ நேரம் வெயிட் பண்றது, எப்படியும் வருவீங்கன்னு தெரியும், சரி சொல்லுங்க, எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் என பேசியவளிடம், கொஞ்சம் பொறுமையா இருதுவி, இன்னும் அம்முக்கிட்டே நான் பேசல, எப்படியும் அவங்க ஸ்டேட்டஸ் எங்க ஸ்டேட்டஸ் வேற, ஏதோ ஃப்ரெண்டா பழகுறோங்கிறதுக்காக பேராசப்பட முடியுமா, பணத்துக்காக வர்றோன்னு நினைச்சிட்டா, அதனால ஏதோ இத பத்தி பேசாத, அவளுக்கு அவங்க வீட்ல மாப்பிள்ள பாப்பாங்க, அவளுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவனா அவனையே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும் என்றவனை பார்த்த திவி, ஏதாவது சென்டிமெண்டல் ஸ்டோரிக்கு டயலாக் இல்ல ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களா அண்ணா என வினவியவளை முறைக்க, பின்ன என்ன அண்ணா, எல்லாரும் நல்லவங்களும் இல்ல, எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல, ஒருவேளை நாளைக்கு அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி அவளுக்கு வரப்போறவன் சரியில்லை கொடுமைப்படுத்தினான்னா என்ன பண்ணுவீங்க? கொலையே பண்ணிடுவேன், அம்முவை கஷ்டப்படுத்துற யாரையும் பார்த்துட்டு நான் சும்மா விட்டுட்டு இருக்க மாட்டேன். அது சரி, நீ யாரு அதை கேட்கன்னு கேட்பாங்க, உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பாங்க, என்ன சொல்லுவீங்க? லவ்வர்னா, அதுக்கப்புறம் அம்முவை யாராவது மதிப்பாங்களா என்றிட அமைதியாக தலை குனிந்து கொண்டிருந்தவனிடம் திவி, அண்ணா, தெரியாத ஒருத்தர் கையில புடிச்சு கொடுத்துட்டு காவல் காக்கிறத விட அவளை காலம் முழுசும் கண் கலங்காம பாத்துக்கிறவன் தானே அவளுக்கு வேணும்,
அது ஏன் அவளை நேசிச்சு நீங்களா இருக்கக்கூடாது? இவ்ளோ நாள் லவ்வ சொல்லாம வேற வச்சிருக்கீங்க என்று தலையில் அடித்துக் கொண்டவள், அம்மு கிட்ட நான் பேசுறேன், அப்புறம் வீட்ல பேசலாம், ஓகேவா என்றவளிடம் ஏதோ அவன் சொல்ல வாயெடுக்க அவள் நிறுத்த சொல்லி கை காட்டிவிட்டு, ஒன்னும் பேசக்கூடாது அண்ணா, இட்ஸ் யுவர் சிஸ்டர்ஸ் ஆர்டர், நான் பாத்துக்கிறேன், இப்ப வாங்க போகலாம். அவனும் உடன் நடந்தான். இரவில் அம்முவிடம் கேட்டு அவளுக்கும் விருப்பம் என்று அறிந்ததுவும் திவ்யும் மகிழ்வுடன் தன் வீட்டிற்கு சென்றாள். மறுநாள் அதிகாலையில் ஆதி தோட்டத்தில் ஜாக்கிங் போய்க் கொண்டிருந்தான். குட் மார்னிங் ஆதி என்று குரலை வைத்தே யாரென்று அறிந்தவனுக்கு உதட்டில் புன்னகையோடு மனதில் கேள்வியும் பூத்தது. காரணமில்லாம இவ்ளோ அமைதியா வந்து பேச மாட்டாளே, சரி அவளே சொல்லட்டும் என நினைத்தவன், குட் மார்னிங் திவி, அம்மா உள்ள இருக்காங்க என்றான். நான் உங்ககிட்ட பேச வந்தேன். அப்படியா என்றவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனின் செய்கைகளை கண்டவள், என்ன தேடுறீங்க என்றாள். ஆதி, இல்ல, நீயா வந்து பேசினாலே எனக்கு ஏதோ ஆப்பு காத்திருக்கோம், அதான் இன்னைக்கு யாரு வந்து திட்ட போறாங்கன்னு பார்த்தேன் என்றிட அவனை கண்கள் சுருக்கி ஒருமுறை பார்த்தவள், நமக்கு வேலை ஆகணும் திவி, கோவப்படாம வந்த விஷயத்த பேசலாம் என தனக்குள்ளே சொல்லிக் கொண்டவள், அப்படியெல்லாம் ஒண்ணுல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல கேட்கணும். சரி சொல்லு என்று அவனும் நடந்து கொண்டே கேட்டான். அம்முவுக்கு மாப்பிள்ள பாத்துட்டீங்களா என்றாள். எப்படியும் இங்க நடக்கிற பேசுற விஷயம் எனக்கு தெரியுதோ இல்லையோ, உனக்கு தெரியாம இருக்குமா என்றான் ஆதி. அட அதில்ல, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அத்தை மாமா நீங்க யாருக்காவது கேட்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க யாராவது இருக்காங்களா என்று திவி கேட்க, இப்ப வரைக்கும் அப்படி எதுவும் இல்ல என்றான். உங்க கூட இருக்கிறவங்கள பழகினவங்கள யாரும் அம்மாவுக்கு மேட்ச் ஆன மாதிரி உங்களுக்கு தோணலையா என்றவளை திரும்பி பார்த்தவன் இல்லை என்பது போல தலையசைத்து விட்டு நகர்ந்தான். ஸ்டேட்டஸ் படிப்புன்னு எல்லாமே ஈக்குவலா இருக்கணும்னு பாப்பீங்களோ என்றாள். பொறுமை இழந்த ஆதி அவளை நேருக்கு நேராக பார்த்து, இப்போ உனக்கு என்னதான் தெரியணும், டைரக்டா கேளு என்றதுவும் ஒரு நிமிடம் யோசித்தவள் மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டு, சரி சரி லாஸ்ட், நீங்க அம்முவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அம்முவுக்கு எப்படி மாப்பிள்ள வேணும்னு எதிர்பார்க்கறீங்க என்றவளை தலை சாய்த்து பார்த்து சிரித்தவன், திரும்பவும் சுத்தி வளைச்சுதான் கேக்குற என்றவனிடம், ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜா, இதுதான் லாஸ்ட், அப்புறம் கேள்வி கேட்க மாட்டேன் என்று கேட்க அவனும் மறுக்காமல், எங்க எல்லாரையும் விட அம்மு ரொம்ப சைலண்ட், நல்ல பொண்ணு, ரொம்ப சமத்து, பாசம், என்னதான் படிச்சிருந்தாலும் அவளுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாலும் பெரியவங்களை மதிச்சு நடக்கணும்னே எல்லாமே கேட்டுதான் பண்ணுவா. பிரச்சனைனா கூட வெளியில சொல்ல மாட்டா, யாரையும் குறை சொல்ல தெரியாது. அவளுக்கு வரப்போறவன் படிப்பு அந்தஸ்தை விட அவளுக்கு புடிச்சவனா அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவளை எப்பவுமே விட்டு கொடுக்காம பத்திரமா பாத்துக்கணும் என்றதுவும் அவளை இமைக்க மறந்து பார்த்தாள் திவி. அவளை அழைத்து நடப்புக்கு கொண்டு வந்த ஆதியிடம் கணமும் யோசிக்காமல், அப்படின்னா எங்க அண்ணா அர்ஜுனுக்கு நீங்க சொன்ன எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு, அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க என்றதுவும் இப்போது ஆதி அவளை விழித்துப் பார்த்தான். அவன் அமைதியை பார்த்தவள், ஆதி, ஸ்டேட்டஸ் மட்டும்தான் உங்க 2 குடும்பத்துக்கும் இருக்கிற ப்ராப்ளம், அதுவும் அவங்க ரொம்ப எல்லாம் ஸ்டேட்டஸ் குறைஞ்சவங்க இல்ல. மத்தபடி அர்ஜுன் அண்ணா பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். அவங்கள மாதிரி ஒரு பையன் நம்ம அம்முவுக்கு வந்தா எப்படி இருக்கும்? அண்ணா கிட்ட ஏதாவது குறை இருக்கா சொல்லுங்க என்று அவள் கேட்க அவனும், சச்ச, அவனை குறை சொல்லவே முடியாது. நான் கூட அவசரப்படுவேன், கோபப்படுவேன். பட் அவன் ரொம்ப பொறுமை, என்னை விட பல மடங்கு நல்லவன். ஆனா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு தான் யோசிக்கிறேன். ஸ்டேட்டஸ் கூட அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அர்ஜுனோட அம்மா கொஞ்சம் படபடன்னு பேசிடுவாங்க, அதான் என்று அவன் இழுக்க, என்ன ஆதி நீங்க, உங்களுக்கு தெரியாதா? அர்ஜுன் அண்ணா அவங்க அம்மா
நல்லவங்க தான். தனக்கு மீறி எதுவும் பெருசா ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்குண்டான உரிமையையும் மரியாதையையும் கண்டிப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. மனசுல எதுவும் வச்சுக்காம வெளிப்படையா பேசிடுவாங்க. மத்தபடி அவங்கள புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பாசம் அக்கறை எல்லாமே என்றதுவும் அவனும் சிரித்துவிட்டு, எப்படியும் முடிவு பண்ணிட்ட. ஆனா நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, எனக்கு இதுல முழு சம்மதம் என்றதுவும் திவி, தேங்க்யூ சோ மச் ஆதி என்ற அவள் மகிழ்வை பார்த்தவன் இவனும் சிரித்துவிட்டு, சரி, நான் அர்ஜுன் கிட்ட பேசுறேன் என்று நகர்ந்தவனிடம், நான் அண்ணா கிட்ட பேசிட்டேன், அவங்களுக்கு அம்முவை ரொம்ப பிடிச்சிருக்கான் என்று கூறியவளை திரும்பி விழித்துப் பார்க்க, நேத்து சாயந்தரமே கேட்டுட்டேன், அவங்களுக்கு விருப்பம்தான். ஆனா அவங்க தான் ஸ்டேட்டஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு இத பத்தி எல்லாம் ரொம்ப யோசிச்சு கேட்க கூட இல்ல என்றாள். அவனும், ஓ, சாருக்கு இப்படி ஒரு ஐடியா இருந்ததா என்று சிரித்தவன், சரி சரி, அப்படின்னா அம்மு கிட்ட கேட்கலாம் என்று அவன் கூற, அம்மு கிட்டையும் பேசிட்டேன், ஓகேதான் என்றாள் மெதுவாக. அவன் அதிர்ச்சியாய் மீண்டும் பார்க்க, நேத்து நைட்டு அவகிட்ட பேசின என்றாள். அவளை பார்த்தவன், இப்ப நான் என்னமா பண்ணணும் என்றவனை நோக்கி, சூப்பர், நேரா போய் அத்தை மாமா கிட்ட பேசுங்க, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க என்றாள். ஏன், அவங்க கிட்டயும் நீயே பேச வேண்டியது தானே? பேசியிருப்பேன். ஆனா நீங்க ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணி சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு வெளியில யாராவது பையன் குடும்பம் ஸ்டேட்டஸ்னு பத்தி கேட்டாங்கன்னா, பிரச்சனை பண்ண பார்த்தாங்கன்னா, ஆதி பார்த்த சம்பந்தம் இது கண்டிப்பா தப்பாகாதுன்னு மாமா அத்தை தைரியமா சொல்லுவாங்க. உங்க பேரை சொன்னாலே கண்டிப்பா சிலர் வாய திறக்க மாட்டாங்க, அதான் என்றவளை ஆழ பார்த்தவன், யார் யாருக்கு எப்படி பேசணும்னு கரெக்டா தெரிஞ்சிருக்க என்று ஆதி கூறியதுவும், ராஜதந்திரம், ஆனா உங்கள பத்தி தான் தெரியல, கெஸ் பண்ணவே முடியல, எப்படி எடுத்துப்பீங்களோன்னு இருந்தது, பட் நவ் டபுள் ஓகே என்று கூறி கண்ணடித்து விட்டு, அதுவும் இல்லாம நாளைக்கு அம்மு அவ ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது, மத்தவங்க பெருமையா பேசும்போது, எங்க பையன் பார்த்த மாப்பிள்ளன்னு சொல்லி அத்தை மாமாவுக்கு பெருமைதானே, அவங்களுக்கும் எவ்ளோ சந்தோஷமா இருக்கும் என்று ஆர்வமாக கேட்டவளை ரசித்து பார்த்தவன், ஆனா மாப்பிள்ள பார்த்தது நீதானே, கிரெடிட்ஸ் உனக்கு கிடைக்காதே, பரவாயில்லையா என்றான் அவன் குறும்புடன். அதனால என்ன, கிரெடிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சா என்ன, எனக்கு கிடைச்சா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே என்றதுவும் ஆதிக்கு இவ புரிஞ்சுதா சொல்றாளா என பார்க்க, திவ்யோ, நம்ம எல்லாருக்குமே அம்மு சந்தோஷம்தான் முக்கியம், அதுக்குதானே எல்லாமே என்று கூறியதை கேட்டதுவும் சப்பென்று ஆகிவிட்டது. அவளோ, எனிவே தேங்க்ஸ் ராஜா, நான் கிளம்புறேன் என்றாள். அவளை நிறுத்திய ஆதி, அதென்ன, ஒரு சில நேரம் ஆதின்னு கூப்பிடுற, சில நேரம் ராஜான்னு கூப்பிடுற என தன் சந்தேகத்தை கேட்டான். திவ்யோ, அதுவா, உங்களை பத்தி மாமா, அபியண்ணி, அம்மு, அனு எல்லாரும் பேசும்போது ஆதி இப்படி அப்படின்னு பில்டப் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப கோபக்காரன், வாளு, தப்பு பண்ணா மன்னிக்கவே மாட்டான், யாரு என்னன்னு பார்க்க மாட்டான், அவன் முடிவு பண்ணா அவ்ளோதான்னு ஒரு டெரர் பத்தி சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க. ஆனா அத்தை, ராஜா நல்லவன், திறமையானவன், கொஞ்சம் சேட்டை ஜாஸ்தி, அதுவும் பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப பாசமா இருப்பான், அவனுக்கு பிடிக்காத விஷயத்த யாருக்காகவும் மாத்திக்க மாட்டான், நியாயமான விஷயத்த மறுக்கவும் மாட்டான், அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட மாட்டான்னு மத்தவங்க உங்களை கிண்டலா கம்ப்ளைண்டா சொன்ன விஷயத்தையே அத்தை பெருமையா விட்டு கொடுக்காம அழகா நீங்க எப்பவுமே சமத்துங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. அதனாலயோ என்னவோ, நீங்க பொதுவா பேசும்போது, வம்பிழுக்கும் போது, சண்டை போடுறப்போ, திட்டுறப்போ எனக்கு உங்களை ஆதியாதான் நினைக்க தோணுது. சமத்தா நீங்க அடுத்தவங்க சொல்றத பொறுமையா கேட்கும்போது, சந்தோஷமா நீங்க சிரிக்கிறப்போ, பாசமா பேசும்போது எல்லாம் ராஜான்னு தான் தோணுது. அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் போய் ஆபீஸ் கிளம்புறேன். டுடே நீங்களும் ஆபீஸ் போறீங்கல்ல, ஆல் தி பெஸ்ட், டாடா என்று ஓடிவிட்டாள். அவனும் அவள் பேசியது அனைத்தையும் நினைத்து சிரித்துக்கொண்டே வீட்டினுள் சென்றான்.
அத்தியாயம் 12. சிறிது நேரத்தில் ஆபீஸ் கிளம்பி ரெடியாக சாப்பிட வந்தவன் அம்மா அப்பாவிடம் இந்த சம்பவத்தை பற்றி கூறினான். அவர்களுக்கு முதலில் ஆச்சரியமா அதிர்ச்சியா என பிரிக்க முடியாத கலவையான உணர்வு. பின்பு முதலில் தெளிந்தவர் சந்திரசேகர்தான். அர்ஜுன் பத்தி குறையெல்லாம் எதுவும் இல்ல ஆதி, குணமும் நல்ல குணம்தான், அவங்க குடும்பம் பிரச்சனை இல்ல என கூறும்போதே சந்திரமதி, அவங்க அம்மா கொஞ்சம் படபடன்னு பேசுவாங்களே ராஜா, ஒத்து வருமா என கேட்க அவனும் திவியும் பேசிய போது கூறியதை கூறவும் அவர்கள் ஓரளவுக்கு தெளிவடைந்தனர். அர்ஜுனும் அப்படி அம்முவை விட்டு கொடுக்கிற ஆள் இல்லம்மா. நம்ம அம்மு பிரச்சனைனா கூட யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. அவனுக்கும் சின்ன வயசுல இருந்தே அம்முவை பத்தி தெரியும். அதனால அவனும் அவளை புரிஞ்சுப்பான். அவளே சொல்லலனாலும் எப்படியும் அர்ஜுன் என்கிட்ட சொல்லிடுவான். வேற குடும்பத்துக்கு அனுப்புற ஒரு ஃபீல் நமக்கு இருக்காதுல்லப்பா என அவன் கேட்கவும் பெற்றோர்கள் அனைத்தையும் அவன் யோசித்திருக்கிறான் என்று பெருமையுடன் அவன் கூறுவதும் சரி என ஏற்றுக்கொண்டு திருமணத்திற்கு மகிழ்வுடன் பச்சை கொடி காட்டினர். அவனும் மகிழ்வுடன், அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கல்யாணத்துல அம்முவுக்கும் அர்ஜுனுக்கும் கூட சம்மதம்தான் என அவன் கூறியதில் ஓரளவு அவர்களும் யூகித்து முழு மனதுடன் ஒப்புக்கொண்டனர். அந்த நேரத்தில் அர்ஜுனும் வர, வாடா மாப்ள, சாரி வாங்க மாப்ள என ஆதி கூறியதை கேட்டு அர்ஜுன் ஒரு நிமிடம் விழித்தாலும் அம்மு அங்கு வரவும் ஆதி இருவரையும் பார்த்துவிட்டு, சீக்கிரமா நல்ல நாள் பார்த்து உங்க அம்மா அப்பாவோட வந்து பொண்ணு கேளுடா, அம்முவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி உன் கூட அனுப்பிச்சு வைக்கிறோம் என்றதுவும் அவனை தாவிச் சென்று அணைத்துக் கொண்டு, தேங்க்ஸ் மச்சான் என்றான். அம்முவும் ஓடி வந்து அணைத்துக் கொண்டு, தேங்க்ஸ் அண்ணா என்றாள். இதை பார்த்ததுவுமே அனைவருமே மகிழ்ந்தனர். ஆதி, போதும் போதும், கொஞ்சம் மிச்சம் வைங்க. மெயினால் நான் இல்ல, நான் ஜஸ்ட் அம்மா அப்பா கிட்ட பேசினது மட்டும்தான். ஸ்கிரிப்ட் பிளானு எல்லாமே வேற ஆளு எனவும் பெற்றோர்கள் குழம்பிப் போய், யாரது என்றிட ஆதி, இங்க ஒரு வானரம் சுத்திக்கிட்டு இருக்குமே என்றவனை பார்த்து, வானரமா என அனைவரும் வினவ வெளியில் திவி வருவதை அவள் கொலுசொலியிலிருந்து அறிந்த ஆதி, அதுவே வந்துடுச்சு என்று திரும்ப அனைவரும் திவியைக் கண்டு ஒரு நொடி சிரித்தனர். அவள் அதை கண்டு கொள்ளாமல் நேராக வந்தவள் ஆதியிடம், ஓகேவா என செய்கை செய்ய அவனும் சிரித்துவிட்டு, உனக்குதான் தேங்க்ஸ் சொல்ல வெயிட் பண்றாங்க என்றதுவும் அவளுக்கு அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் என்பதில் ஏக சந்தோஷம். அர்ஜுன் அம்மு என அனைவரையும் அனைத்து வாழ்த்து கூறினாள். மதி திவியின் காதை பிடித்துக்கொண்டு, ஏண்டி, இத்தனை நாள் என்கிட்ட தானே எல்லாமே சொல்லுவ, இப்போ என்னடி என்கிட்ட சொல்லாம என் பையன்கிட்ட சொல்லியிருக்க என பொய்க்கோபம் கொள்ள, ஐயோ அத்தை, அப்படி இல்ல, நான் சொன்னா கேட்டு யோசிக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனா ஆதி சொன்னதால தானே கேட்டு ஓகேன்னு முடிவே பண்ணிருக்கீங்க. அதுவும் இல்லாம இதெல்லாம் பெரியவங்க பேச வேண்டிய விஷயம் தானே. அதான் எனக்கு உங்ககிட்ட இத பத்தி பேச கூச்சமா இருந்தது, எப்படி எடுத்துப்பீங்களோன்னு திவி கூற, ஓய், அப்படின்னா நான் மட்டும் என்ன இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவனா என்று ஆதி கேட்க, அட அப்படி இல்ல, பட் என்ன அம்முவை விட பெரியவங்க, அதுவும் இல்லாம அவளோட அண்ணாவா இன்னும் நிறைய அக்கறையோட யோசிப்பீங்கல்ல, அதான் உங்க மூலமா மூவ் பண்ண என்று கண்ணடித்தாள். ஆதியும் சிரித்துவிட்டு அர்ஜுன் அம்முவிடம் திரும்பியவன், அப்போ 2 பேருக்குமே ஐடியா இருந்திருக்கு, என்கிட்ட இத பத்தி சொல்லலல்ல. முக்கியமா டேய் நண்பா, நல்லவனே, கூடவே தானே இருந்த, ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடா என குறைபடவும் அர்ஜுன் அவனை சமாதானப்படுத்தும் வகையில், டே அப்படி இல்லடா, எனக்கு உங்க எல்லாரையும் சின்ன வயசுல இருந்தே தெரியும். இவ்ளோ நாள் நல்லா பழகிட்டு இப்போ உங்க வீட்டு பொண்ண பிடிச்சிருக்கு,
லவ் பண்றேன்னு சொல்ல சங்கடமா இருந்ததுடா. என்னதான் என் கூட நீங்க எல்லாரும் நல்லா பழகுனாலும் எங்க ஸ்டேட்டஸ் பார்த்து அக்செப்ட் பண்ணலனா, இல்ல பணத்துக்காக பழகுனாங்கன்னு நினைச்சிட்டாலோ? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், யாருக்காகவும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கவோ, இந்த மாதிரி பாசமான குடும்பத்துல இருக்கிற அன்பை இழக்கவோ எனக்கு விருப்பம் இல்லடா. அது உன் தங்கச்சியும் விரும்ப மாட்டா. நாங்க 2 பேரும் அதனாலதான் அத பத்தி பேசக்கூட இல்ல என்றவனை பார்த்து முறைத்தவன், பைத்தியம்டா நீங்க. நாங்க ஒத்துக்குவோமா இல்லையான்னு எங்ககிட்ட பேசினாதானே தெரியும். ஒருவேளை அம்முவுக்கு வேற யாரோடையாவது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தா? இங்க பாரு, மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் முன்னாடியே கிடைக்கிறதில்ல. உனக்கு அவளை நல்லா பார்த்துப்பேன்னு நம்பிக்கை இருந்திருந்தா எப்படியாவது நீ அவளை கல்யாணம் பண்ணியிருக்கணும்டா. மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கிற விஷயமா இது என்றிடவும் அர்ஜுன், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. நீ உண்மையா லவ் பண்ணி அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணிதான் உனக்கு அவ கிடைப்பான்னா அத பண்ணவே உனக்கு மனசு வராதுடா என்றதுவும் ஆதி வேகமாக, அவளை விட்டு கொடுக்கவும் மனசு வராதுடா. அப்படின்னா அது உண்மையான காதல் இல்லைங்கிறியா என வினவ, அப்படி இல்லடா. அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி யாருக்கும் இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற போது அதுல இருந்தே பிரச்சனையும் விலகலும் ஆரம்பிக்கும். ஆனா அந்த மாதிரி பண்ணியும் லவ் புரிய வைக்கிற புரிஞ்சுக்கிற யாராவது இருப்பாங்களான்னு தெரியல என அர்ஜுன் முடிக்க, என்னவோ அண்ணா, இந்த விஷயத்துல நான் ஆதிக்குத்தான் சப்போர்ட். ஒருவேளை வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா புலம்புறதுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு லவ் புரிய வைக்கலாம். தெரியாத பேக்கு தெரிஞ்ச பிசாசு எவ்வளவோ பரவாயில்ல தானே என திவி கூற, அவள் தலையில் கொட்டி, எக்ஸாம்பிள் சொல்றா பாரு, பேய் பிசாசுன்னு என மதி கூற அவள் தலையை தடவிக்கொண்டாள். இருந்தும், எப்படி உனக்கு அவங்க விஷயம் தெரிஞ்சது என சேகர் வினவ, திவி அவள் கவனித்த இவர்களின் நடவடிக்கை, அம்முவின் சோகம், அர்ஜுனின் கவலை, அம்முவின் எதிர்பார்ப்பு, அர்ஜுனை பற்றி பேசும்போது எழும் மகிழ்ச்சி, அர்ஜுனின் தேடல், பார்வை என அனைத்தையும் கூறியவள், ஒருவேளை லவ் இருக்குமோன்னு தான் மாமா அர்ஜுன் அண்ணா கிட்ட பேசின. அவர் ஸ்டேட்டஸ், ஃப்ரெண்ட்ஷிப், தியாகம்னு என்னென்னமோ பேசி இதுவரைக்கும் நடந்த அவங்களோட லவ்ன்ற பேர்ல இவங்க ஓட்டுற ஊம படத்தை பத்தி கேட்டதுவும் முடிவு பண்ணிட்டேன் மாமா. இவங்கள நம்புனா கல்யாணம் நடக்காதுன்னு. அதான் உடனே ஆதிக்கிட்ட பேசிட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. சோ ஈஸியா வேலை முடிஞ்சது. ஆதியோ அவளை பார்த்து சிரித்துவிட்டு, திவி, உன்னோட இந்த மண்ட சைஸ் மட்டும்தான் பெருசுன்னு நினைச்சேன். எப்படி என அவன் கேட்க, திவியோ அடுத்த நொடி, ஐயோ ஆதி, நான் உங்கள மாதிரி இல்ல, ஆண்டவன் எனக்கு மண்டைக்குள்ள மூளையோ கொடுத்திருக்கான் என்று அவள் கூறியதை அனைவரும் புரிந்து கொள்ளும் முன் திவியின் காது ஆதியின் கையில் இருந்தது. உனக்கு எவ்ளோ சேட்டை இருந்தா எனக்கு மூளை இல்லைன்னு சொல்லுவ என வினவ, ஐயோ வலிக்குது மாமா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ எனவும், டே விட்டுடா ஆதி, வலிக்குதான் என்ற தந்தையிடம், அப்பா அவ பொய் சொல்றா, எல்லாம் நடிப்பு என்றிடவும் சந்திரசேகரும், ஐயோ திவிமா, அவன் நீ பொய் சொல்ற நடிக்கிறன்னு கண்டுபிடிச்சிட்டான், ஒன்னும் பண்ண முடியாது என கைவிரிக்க, அவளோ அவரை முறைத்துவிட்டு, மதியத்த ப்ளீஸ் என்றவளை, நீ எப்படிடி என் பையனுக்கு மூளை இல்லைன்னு சொல்லலாம், நீயே அனுபவி என்றவளை விடுத்து, அர்ஜுன் அண்ணா, அம்மு காப்பாத்துங்க என அழைக்க, அவர்களோ, அவனும் ஒன்ன மாதிரிதான்டா, சொல் பேச்சு கேட்க மாட்டான், சோ நீயே பாத்துக்கோ என அர்ஜுனும், நீ இதுவரைக்கும் கெஞ்சி பார்த்ததே இல்லடி, அதனால கொஞ்சம் அப்படியே இரு என அம்முவும் கூற, அவள் இறுதியில் ஆதியை திரும்பி பார்க்க, அவனோ, ஒழுங்கா சாரி சொல்லு, அப்புறம் விடுறேன் என்றான். திவியும் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு, ராஜா ப்ளீஸ் என்றதுவும் தான் மாயம். அப்படியே சொக்கி விட்டான். உடனே கையை எடுக்க, அவளோ விட்டதும் கொஞ்ச தூரம் ஓடிச் சென்று,
எப்ப பாரு ஏன் காதையே பிடிக்கலல்ல, இன்னைக்கு நைட்டு நீ எப்படி நிம்மதியா சாப்பிடுறேன்னு பாக்குறேன். பழி வாங்குறேன் இரு என பழிப்பு காட்டி விட்டு ஓடினாள். அவளை பார்த்த ஆதி, இம்சதான் இவ என கூறிக்கொண்டே மாடிப்பக்கம் சென்றான். அபி, அரவிந்த் அனைவரிடமும் அம்மு அர்ஜுன் விஷயத்தை கூற அவர்களும் மிகவும் மகிழ்ந்து வாழ்த்தினர். அவர்களும் நந்துவுடன் கிளம்பிவிட ஆதியும் அர்ஜுனும் தந்தையுடன் ஆபீஸ் கிளம்பினர். சந்திரசேகர், ஆதி அப்படியே வாயேன், கடைக்கு போயிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுக்கறேன் என அழைக்க, ஆதி, டாடி ப்ளீஸ், எனக்கா தோணும் போது நான் வரேன். அதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டனே. பட் நாட் நவ். இப்போதைக்கு நீங்களே பாருங்க, கொஞ்ச நாள் எங்க ஆபீஸ் வேலை பார்க்க விடுங்க என்றதுவும் அவரும் மகன் மீது உள்ள நம்பிக்கையில் சரி அவன் போக்கில் நடக்கட்டும் என்று விட்டு விட்டார். 3 வருடம் கழித்து ஆபீஸ் வந்த ஆதியை அனைவரும் ஒரு மனநிலையில் வரவேற்றனர். சிலர் மகிழ்வுடன், சிலர் பயத்துடன். ஐயோ, ஆதி சாரா, மனுஷன் ஃபாரின்ல இருக்கும் போதே அப்படி குறை கண்டுபிடிப்பான். இப்போ இனிமே இங்கேயே சொல்லவே வேண்டாம். அர்ஜுன் சார் கிட்டவாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆனா ஆதி சார் சுத்தம். தப்புன்னு தெரிஞ்சா எல்லாமே பறக்கும். முன்னாடி ஒருத்த நிக்க முடியாது, மன்னிக்கவும் மாட்டாரு. எப்படி இருக்க போகுதோ இனி. ஆனா கிளைண்ட் யாரும் நம்மள கேள்வி கேட்காத மாதிரி பாத்துப்பாரு. அவங்க கேட்டாங்கன்னாலும் கண்டிப்பா சொல்லிடுவாரு. அவங்கள வேலை வாங்குற வேலை உங்களோடது இல்ல, சோ உங்களோட டிமாண்ட மட்டும் சொல்லுங்கன்னு நேருக்கு நேரா சொல்லிடுவாரு. ஃபீல்டு ஒர்க்ல எல்லாம் எல்லாமே பக்காவா இருக்கும். அந்த ஷர்மாவுக்கு எல்லாம் ஆதி சார் தான் கரெக்ட். ஷர்மாவும் வேலைய கொடுத்துட்டு படுத்துற பாடு இருக்கே அப்பப்பா. ஆனா அவரையே ஆதி சார் ஹேண்டில் பண்ணிடுவாரு. திறமையான ஆள்தான். ஆனா கோபம் வந்தா அடக்குறது தான் கஷ்டம். யார்கிட்டதான் அடங்குவாரோ. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வீட்லயும் இப்படிதான் கடுகடுன்னு இருப்பாங்களோ என்னவோ. ஆனா அவரை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப பாவம். இவரு கோபத்துக்கு தாக்கு பிடிக்குமோ என்னவோ. இவரே பாவம் பார்த்து கோபத்தை குறைச்சாதான் உண்டு. சரிவா, நம்ம போய் வேலைய பாப்போம் என இருவர் பேசியதை கேட்டுக்கொண்டே வந்த அர்ஜுன் சிரித்துக்கொண்டே ஆதியின் அறையினுள் நுழைந்தான். ஆதி, என்னடா சிரிச்சுக்கிட்டே வர? அர்ஜுன் அவன் கேட்ட உரையாடலை கூறிவிட்டு, உன்னை மத்தவங்களால குறை சொல்லாம இருக்கவும் முடியல, விட்டு கொடுக்கவும் முடியல. மொத்தத்துல இனிமே எல்லாமே பக்காவா இருக்கும். இருந்தாலும் எல்லாரும் உன்னை பார்த்தாலே அலறானுங்கடா. அவங்க பேசுறத கேட்கும் போதுதான் எனக்கு தோணுது, உன் ஒய்ஃப் ரொம்ப பாவம். உன்னை உன் கோபத்தை ஹேண்டில் பண்ண அவ என்ன பாடுபட போறாளோ என கேட்க, ஆதி ஒரு பெரும் மூச்சுடன், அவளை கட்டிக்கிட்டு நான் தான் பாவமாயிருக்கணும். அந்த இம்சை எப்ப என்னென்ன பண்ணுமோன்னு எப்பவும் அலர்ட்டா இருக்கணும் என மனதில் நினைத்ததாய் எண்ணி வாய்விட்டே கூறிவிட்டான். அதை கேட்ட அர்ஜுன் நண்பனிடம் வந்து, டேய் உண்மையாவாடா என கேட்க, அதன் பின்பே தான் பேசியதை உணர்ந்த ஆதி, இல்லடா, பொதுவா எல்லா ஹஸ்பண்ட்ஸுக்கும் ஒய்ஃபுக்கு பயப்படுவாங்கல்ல, அந்த மீனிங்ல சொன்னேன்டா. அவனை நம்பாத பார்வை பார்த்த அர்ஜுன், நம்பிட்டேன், அப்போ நீ யாரையும் நினைச்சு சொல்லல என்றதுவும் ஆதி, அட நீ வேற, அவ இப்ப எங்க இருக்காளோ என அவன் திரும்பிக் கொள்ள, அர்ஜுன், அவ இப்போ ஐடி ஹப்ல XYZ கம்பெனில உக்காந்து சிஸ்டமோட சண்டை போட்டுட்டு இருப்பா என அவன் கூற, அது திவி வேலை செய்யும் கம்பெனி என அறிந்தவன் அர்ஜுனை வேகமாக திரும்பி பார்க்க, அவனோ குறும்புடன் சிரித்துக்கொண்டே, என்ன கரெக்டா சொல்லிட்டேனா? என்கிட்ட சொல்லுடா, திவ்ய நீ லவ் பண்றதானே என்று கேட்க, ஆதி சிரித்துக்கொண்டே, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன்தான். ஆனா இன்னும் அவகிட்டயே சொல்லல. உடனே அவகிட்ட சொல்லி அவ நம்பவும் மாட்டா. உண்மையா சொல்லணும்னா சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாளோன்னு டவுட்டு. எல்லாமே ரொம்ப ஜாலியா ஃபன்னா எடுத்துக்கிறா. கோபத்துல எது சொன்னாலும் அகெயின்ஸ்டா பண்றா. ஆனா எல்லார் மேலையும் பாசம், சேட்டை, வாளு. சில சமயம் ரொம்ப மெச்சூர்டா இருக்கா. சில விஷயத்துல
இன்னும் வளரவே இல்ல. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவளா புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவ எந்த சூழ்நிலையிலயும் என்ன விடாம, எந்த ஆசோலேஷனும் இல்லாம இந்த லைஃப்ல என்ன முழுசா ஏத்துப்பா. அதனால கொஞ்ச நாள் போகட்டும்னு இருக்கேன். அதுவும் இல்லாம ஆரம்பத்துல இருந்து எங்களுக்குள்ள சண்டையாவே இருந்ததால என ஆதி கூறிக்கொண்டே இருக்கும் போதே அர்ஜுன், சூப்பர் மச்சான், திவ்ய பத்தி இவ்ளோ ஷார்ட் டைமிங்ல இவ்ளோ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. அவளுக்காக எல்லாமே யோசிச்சிருக்க பாரு. ரியலி திவி சோ லக்கிடா. நீ சொல்றதுவும் உண்மைதான். அவ கேரக்டர் அந்த மாதிரி. அவளா புரிஞ்சுக்கிட்டு டிசைட் பண்ணாதான் நல்லது. மத்தவங்க சொல்லி கேட்க மாட்டா. ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுடா. உனக்கு ஏத்த பொண்ணு. உன்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சுப்பா என கட்டிக்கொண்டு மகிழ்ச்சியை தெரிவித்தான். ஆதி திவி சண்டையை பற்றி கூற வந்ததை அர்ஜுன் கேட்டிருந்தாலாவது அர்ஜுனுக்கு புரிந்திருக்கும் ஆதியின் மனநிலையும் அதில் அடங்கிய கேள்வியும். ஆனால் அவன் மகிழ்ச்சியில் கேட்கும் மனநிலையில் இல்லை. உண்மையை கூறினால் அர்ஜுன் அவன் இறுதியாய் கூறியதை கவனிக்கவே இல்லை. பாவம், இதை அறிந்து பதில் கூற வரும் அர்ஜுனும் அறியாததே பின்னொரு நாளில் அவன் கூற வரும் பதிலை ஆதியும் கேட்கும் மனநிலையை தாண்டியிருப்பான் என்று. ஆதி, சரி, எப்படிடா கண்டுபிடிச்ச எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு? அர்ஜுன், அதான் தெரியுதே. நேத்து நீ மால்ல திவ்ய பார்த்து பேசினது தடவை பேசின மாதிரியா இருந்தது. நீ கோபத்துல சண்டை போட்டு பாத்திருக்க. ஆனா செல்லமா காதை பிடிச்சு திருகி, அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட தடவையா பாக்குறேன். ஆனா திவ்யோட கேரக்டர் அப்படி. அவ எல்லார்கிட்டயும் ஜாலியா பழகுவா. அவகிட்ட எல்லாரும் க்ளோஸ் ஆகிடுவாங்க. அதனால என்னால முழுசா ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனா அதுக்கப்புறமும் நீ அவளை அப்பப்போ பார்த்து ரசிச்சது, பசங்க அவங்கள கிண்டல் பண்ணும் போது உனக்கு வந்த கோபம், அவளை நீயே கூட்டிட்டு போறேன்னு கேர் பண்ணது, அவ வரமாட்டேன்னு சொல்லியும் கேட்காம கம்பல் பண்ணி மிரட்டி அவளுக்கான முடிவையும் எடுத்து உன் கூடவே கூட்டிட்டு போனது, இன்னைக்கு காலையில அவதான் எங்க மேரேஜுக்கு காரணம்னு நீ சொல்லும் போது உன் முகத்துல வந்த பெருமை, நீயும் அவளும் போட்ட சண்டை எல்லாமே சொல்லுச்சுடா. நீ என் ஃப்ரெண்ட் ஆதி இல்ல, திவ்யோட ஆதின்னு. சாரி ராஜான்னு என கூறவும் ஆதிக்கே வெட்கமாக போய்விட்டது. அவ்ளோ அப்பட்டமாவாடா இருந்திருக்க என வினவ அர்ஜுனோ சிரித்துவிட்டு, நீ ரொம்ப கண்ட்ரோல் மச்சான். ஆனா உன்னை கொஞ்சம் கவனிச்சாலே போதும். உன்னோட இவ்ளோ நாள் பிஹேவியர்ஸுக்கு இது டோட்டல் டிஃப்ரெண்ட். அதனால ஈஸியா தெரிஞ்சிடும் என்றிடவும் ஆதியும், உண்மைதாண்டா, அவளை பார்த்தாலே என் கண்ட்ரோல் எல்லாமே எங்கோ போகுது. நான் அமைதியா இருப்பேன்டா. அவ பண்ற ஏதாவது வேலை என்ன நல்லா டென்ஷன் பண்ணி கத்த விடுறா. அப்புறம் நான் சுத்தி இருக்கிறத விட்டுட்டு அவளை திட்டிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறேன். சீரியஸா திட்டிட்டு இருப்பேன். பாவமா முகத்தை வச்சு கெஞ்சி கொஞ்சி ஏமாத்திட்டு ஓடிடுவா. உண்மையாவே அந்த நேரத்துல அவளோட அந்த பாவமா இருக்கிற முகத்தை பார்க்கணுமே. நான் அப்படியே உருகிடுவேன் மச்சான். அவளை எதுவுமே கஷ்டப்படுத்தாம கைக்குள்ள வச்சு பாத்துக்கணும்னு தோணும். ஆனா அந்த ஃப்ராடு அப்படி நடிச்சேன்னு சொல்லி ஏமாத்திட்டு ஓடிடுவா. அவளை எப்படி சமாளிக்க போறேனோ தெரியல மச்சான் என்றவனை அணைத்துக் கொண்டு, ஆழ்ந்த அனுதாபங்கள்டா மாப்ள. முதல்ல அவ உன் லவ்வ புரிஞ்சுக்கட்டும், அப்புறம் அவளை ஹேண்டில் பண்றத பத்தி ரிசர்ச் பண்ணு. ஆனா அவ உன்கிட்ட அடங்கிடுவான்னு தோணுது. ஏன்னா இத்தனை வருஷத்துல அவ யார்கிட்டயும் ப்ளீஸ் சாரி எல்லாம் சொல்லி நான் பார்த்ததே இல்ல. எப்படியும் ஏதாவது பண்ணி தப்பிச்சிடுவா. ஆனா உன்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் அடங்குற மாதிரி இருக்கு. அதனால நம்பிக்கையோட காத்திருப்போம் என நண்பர்கள் ஆபீஸ் வேலையில் இறங்கிவிட்டனர். மாலையில் வீட்டிற்கு வந்த திவி தன் அண்ணா அண்ணியிடம் போனில் உரையாடிவிட்டு ராஜி மகாவுடன் தந்தைக்கு சப்போர்ட் பண்ணுகிறேன் என கூறி தாய்மார்களை வம்பிழுத்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த தந்தையர்கள் மனம் விட்டு சிரிக்க வேகமாக உள்ளே நுழைந்த அனு, திவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு பார்த்தா இங்க நீ வெட்டியா சிரிச்சிட்டு இருக்க என கூறியவளை பார்த்து, ஏ அனு, அவ எப்பவுமே உங்க வீட்டுல தானே இருக்கா. எப்படியும் 2 பேரும் சண்டை தானே போட போறீங்க. மதிய ஆண்டி விலக்கி விடணும். இதுக்கு எதுக்கு நீ இந்த ரம்பத்தை கஷ்டப்பட்டு வந்து கூட்டிட்டு போற என தர்ஷி கேட்க, அனுவும், அதென்னவோ தெரியலக்கா,
என்ன பண்ணாலும் திவி கூடவே இருந்து பழகிடுச்சு. எல்லாத்தையும் சொல்லி சண்டை போட்டு அப்புறம் எல்லாரையும் கலாச்சிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும். அம்மு அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா. எனக்கு எப்பவும் திவி கூட சண்டை போட்டுட்டே இருந்தாதான் நல்லா இருக்கும். இல்லாட்டி பைத்தியமே பிடிச்சிடும்கா என கூறியதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். பின்பு திவி, அதனடி தர்ஷிய மட்டும் மரியாதையா அக்கான்னு கூப்பிடுற, என்ன மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுற? இனிமே ஒழுங்கா என்னையும் மரியாதையா கூப்பிடல அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன் என மிரட்டியவளை பார்த்து சிரித்துவிட்டு, அட போதிவி, அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, ஆனா நான் தான் கேட்க மாட்டேன். ஒரு தடவை உன்னை நான் எப்படி கூப்பிடுறதுன்னு பஞ்சாயத்தே நடந்தது. திவி உங்களை அத்தைன்னு தானே கூப்பிடுறா, அப்புறம் எப்படி நான் அக்கான்னு கூப்பிட்டா சரி வரும்னு கேட்க, சரி அப்படின்னா அண்ணின்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் பேசி ஆர்கியூ பண்ணி, திவி எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்டா தான் இருக்கா, அப்படி கூப்பிட்டா ரொம்ப தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்காக வெளியாளுங்க முன்னாடி வேணும்னா நான் மரியாதையா கூப்பிடுறேன், மத்தபடி எனக்கு திவிதான்னு ஒரு கிளைமேக்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த மரியாதையை எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒழுங்கா என் கூட கிளம்பி வராட்டி உன்னை பேர் சொல்லி கூப்பிடுற மரியாதையும் போயிடும் என மிரட்டிவிட்டு அணு ஓடியே விட்டாள். அணுவை துரத்தி கொண்டு வந்தவள் கார் வருவதை கவனிக்காமல் சாலையை கடக்கப் போக சடன் பிரேக் போட்டு தன் அருகில் நிறுத்தியதை பார்த்தவளுக்கு ஒரு நொடி உடலே நடுங்கிவிட்டது. அத்தியாயம் 13. காரிலிருந்து கோபமாக வெளிவந்த ஆதி அவளை அடிக்கப் போனவன், அவள் பயந்த விழிகளையும் நடுங்கிய கைகளையும் பார்த்தவன் ச்ச என்று விட்டு காரை ஸ்டார்ட் செய்து உள்ளே கொண்டு வந்து நிறுத்தினான். பின்பு திவியிடம் சென்றவன் அவள் கைப்பற்றி வேகமாக வீட்டினுள் இழுத்து வந்தவன் ஹாலில் வைத்துவிட்டு, இடியட், அறிவில்ல, இப்படியா ரோடு கிராஸ் பண்ணுவ? நான் ரோடு கிராஸ் பண்ணல, அணுவை துரத்திட்டு வந்தேன் என அவள் கூற, ரொம்ப முக்கியம், உனக்கு வீட்ல இடமா இல்ல, ரோட்ல விளையாடிட்டு இருக்க, ஏதாவது ஆகியிருந்தா என ஆதி கத்திக்கொண்டிருக்க, சந்திரா, என்னாச்சு ராஜா, ஏன் அவளை திட்டிக்கிட்டு இருக்க என கேட்டதும், பாருங்க அத்தை இவர என திவி ஆரம்பிக்க, ஏய் வாய மூடுடி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறா என்றிட அவளை அடக்கிவிட்டு சந்திராவிடம் நடந்ததை கூறினான். வந்த வேகத்துக்கு அடிச்சு தூக்கி இருந்தா என்னமா ஆகுறது? கொஞ்சம் கூட கவனமே இல்லாம எப்ப பாரு விளையாட்டுத்தனம் என ஆதி கூற, சந்திராவும் அவளை என்ன செய்வது என பார்த்து கொண்டிருக்க, திவியோ குனிந்த தலை நிமிராமல், அந்த அளவுக்கு யாரு வேகமா வர சொன்னாங்க அத்த என கேட்க, அங்கு இருந்த அனைவரும் இவன் அவன்கிட்ட வாங்காம அடங்க மாட்டா என நினைத்து அவள் செய்கையில் தங்களுக்குள் சிரிக்க, ஆதியோ, இந்த வாய்தான் கொழுப்பு, இப்படியே பேசு, இன்னும் என்கிட்ட நல்லா வாங்க போற, சொல்ற பேச்ச கேக்குற பழக்கமே இல்லையா? எல்லாரையும் மாதிரி என்கிட்ட இருக்கலாம், சமாளிச்சிடலான்னு நினைச்சியா? இப்பவும் திமிரா கேள்வி கேக்குற, உன்னை அப்படியே ஒன்னு விட்டா என்ன என நெருங்க, திவி சந்திராவின் பின் மறைந்து கொள்ள, சந்திராவோ, சரி விடுடா, அவ வீட்டுக்கு வெளியில தானேன்னு வந்திருப்பா, நீயும் வேகமா வந்ததால தானே இடிக்கிற அளவு போச்சு என சொல்ல, ஆதி கூறினான், அம்மா போதும், நடந்தது என்னன்னு தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவர்கள் வீதி 3 வழிச்சாலை. ஆதி ஒரு புறம் வந்தான். எதிர் திசையில் மிகுந்த வேகத்தில் தகரம் ரீப்பர் வைத்திருந்த, அதுவும் ஆங்காங்கே நீட்டிக்கொண்டு சுவற்றையே பதம் பார்க்கும் அளவிற்கு கட்டப்பட்ட மினி லாரி ஒன்று வந்தது. இரண்டும் இவர்களின் வீட்டின் வழியே செல்லும் சாலைக்குள் நுழைய வேண்டும். என்ன நினைத்தானோ ஆதி, அந்த லாரி வருவதற்குள் வேகமாக வந்து இவன் அந்த சந்தினுள் திரும்பிவிட்டான். அங்கே ஒரு வண்டி மட்டுமே செல்ல முடியும். இப்போது அடுத்து வரும் வண்டி இவன் வண்டிக்கு பின்னாலேயே வரவேண்டியதாகி போனது. இருந்தும் வேகம் குறைக்காமல் ஹாரன் அடித்துக்கொண்டே அந்த லாரி வர, இவன் மிரர் வழியாக பார்த்து, யாரிவன் இந்த சந்துக்குள்ளேயே இவ்ளோ வேகமா போறான் என கடிந்து கொண்டே தன் வண்டியை வேகமெடுத்து முன்னாடி பார்க்க, திவி நடு ரோட்டில் வருவதைக் கண்டவன் சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான். இதை கூறி முடித்தவன், இப்ப சொல்லுங்க, ஒருவேளை நான் முன்னாடி வராம அந்த லாரிக்காரன் வந்திருந்தா, அவன் வந்த ஸ்பீடுக்கு
இவ வந்த வேகத்துக்கு இந்நேரம் நினைச்சு கூட பார்க்க முடியல என கூறவும் சந்திராவுமே ஆடி போய்விட்டார். ஆதி, பின்னாடி வந்த அந்த வண்டிய பார்த்துதானே பயந்து நின்ன. கேள்வி கேட்க தெரியுதுல்ல, இப்ப பேசு. அந்த வண்டி வந்தா என்ன ஆயிருக்கும் என கூற திவ்யோ, என்ன ஆகிருக்கும்? எனக்கு இந்நேரம் மில்க் கூத்த ரெடி பண்ணிருப்பாங்க. நீங்களும் இம்ச ஒளிஞ்சதுன்னு ஜாலியா சுத்தி இருப்பீங்க என அவள் கூறி முடிக்கவும் ஆதியின் கைகள் அவள் கன்னத்தை பதம் பார்த்தது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேனா? உன்னை திருத்தவே முடியாது. இரிட்டேட்டிங் இடியட். ச்சே என்று வேகமாக மாடிக்கு சென்று விட்டான். சந்திராவிற்குத்தான் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஆதி கூறியது போல எதுவும் அசம்பாவிதம் நடந்திருந்தால் கடவுளே என்று இருந்தது. திவி விளையாட்டுக்குத்தான் கூறினாள் என அறிந்தாலும் எந்த நேரத்தில் விளையாடுவது என்றில்லையா? அவன் அப்படி கத்திக்கொண்டு இருக்க இவளுக்கு அப்படி என்ன விளையாட்டு பேச்சு? அடிச்சதுவும் தப்பில்லதான் என நினைத்ததை அவளிடமும் கூறியே விட்டாள். அதுவும் அவனை வேற சந்தோஷப்படுவான்னு சொல்ற? என் பையனை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது என கேட்க திவியோ கன்னத்தை பிடித்துக்கொண்டே அமைதியாக இருந்தாள். அனு, அம்மு, சேகர் அனைவரும் ஏதும் சொல்ல முடியாமல் அமைதியாக பார்க்க திவ்யோ, சாரி அத்த, நான் விளையாட்டுக்குனாலும் அப்படி சொல்லி இருக்க கூடாது. என்கிட்ட பேசுங்க ப்ளீஸ் என அவள் கொஞ்சி கெஞ்சவும் இவளுக்குமே ஒரு மாதிரி ஆகிவிட்டது. இருப்பினும் சரி சரி விடு, இனிமே இப்படியெல்லாம் பேசாத. ஆனா ராஜா ரொம்ப கோபமா இருக்கான் என்றிடவும் நான் பேசுறேன். இல்ல திவி, அவன் கோபம் அவ்வளோ சீக்கிரம் குறையாது. இப்ப வேண்டாம், விட்டுடு. அவனே வரும்போது வரட்டும் என சந்திராவே தடுக்க, அதெப்படி? நான் தானே தப்பு பண்ணினேன், விடுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் சொல்ல மாட்டாரு என அவள் மாடி நோக்கி சென்றாள். ஆதியே கீழே இறங்கி வந்தான். அவனிடம் வந்த திவி, சாரி ஆதி, நான் நீங்க விளையாட்டுக்கு எடுத்துக்கிட்டு சண்டை போடுவீங்கன்னு நினைச்சுதான் அப்படி சொன்னேன். அவனோ கண்டு கொள்ளாமல் அவளை தாண்டி செல்ல அவனை வழிமறித்து மீண்டும் மன்னிப்பு கேட்டாள். அவனுக்கும் சங்கடம்தான் அடித்ததில். ஆனாலும் அவள் கூறிய வார்த்தை, அவளை பொக்கிஷமாக பாதுகாக்க நினைக்கும் அவனிடம் அவளது இழப்பை கொண்டாடுவேன் என்று அவள் கூறியது அவனுக்கு கோபம் மட்டுப்படவே இல்லை. இன்னொரு மனமோ, அவதான் வெறுப்பேத்த வம்பிழுக்கன்னு லூசு மாதிரி ஒளர்றா, அதுக்காக அவளை அடிப்பியா என இடித்துரைக்க அவனால் மேலே நிற்க முடியவில்லை. அவளை காணவே கீழே வந்தான். அவளோ தன் தாயிடம் கெஞ்சி கொஞ்சி பேச வைத்துவிட்டு இப்போது தன்புறம் வர, என்ன நடந்தாலும் சரி, இவளை இப்படியே உடனே உடனே மன்னிச்சு விடுறதாலதான் இப்படி திட்டுனாலும் கண்டுக்காம இருக்கா, பேசவே கூடாது என முடிவெடுத்து கண்டுக்காமல் இருக்க அவள் அனைவரையும் பாவமாக பார்த்து உதவிக்கு அழைக்க அவர்களோ, இவன்கிட்டலாம் நம்மளால பேச முடியாது என ஒதுங்கியே இருக்க இந்த பார்வை பரிமாற்றங்களை பார்த்தும் ஏதும் சொல்லாமல் மீண்டும் அவன் விலகி விலகிச் செல்ல பொறுமை இழந்த திவி, ஹே ஆதி, என்ன ரொம்ப ஓவரா சீன் போடுறீங்க? ஏதோ சும்மா சொல்லிட்டேன், சாரின்னு சொல்றேன்ல, அப்புறமும் என்ன மதிக்காம போறது என கத்த அவளை தாண்டி சென்றவன் திரும்பி அவளை பார்க்க அவளும் சளைக்காமல் அவனை முறைக்க, தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டா அதை ஏத்துக்க தெரியணும். இவ்ளோ தூரம் வளர்ந்து என்ன பண்றது? இது கூட தெரியல. உங்களுக்கு மட்டும்தான் கோபம் வருமா? ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் வராதா? நான் எல்லாரையும் மாதிரி நீங்க திட்டுனதுவும் பயந்து போயிடுவேன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு கோபம் வந்தா என அவள் பேசிக்கொண்டே போக அவளை நோக்கி ஆதி முன்னேற அவளோ பேசிக்கொண்டே பின்னால் நடந்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் சோஃபாவில் இடித்து அவள் அவனை பார்த்தவாறே நிற்க நேருக்கு நேராக பார்த்தவன், சொல்லு என்பது போல பார்க்க திவ்யோ கெத்தை விடாமல், எனக்கு கோபம் வந்தா அவ்வளோதான். உங்களுக்கு 10 நிமிஷம் கோபம் இருக்குமா? எனக்கெல்லாம் 10 மணி நேரம் கூட கோபம் இருக்கும். நானா அதை விட்டு வந்தாதான் உண்டு. அந்த நேரத்துல யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது என்றிட ஆதி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்கிட்டயே வாய்ஸை ரைஸ் பண்றியா?
சொல்லு, கோபம் வந்தா என்னடி பண்ணுவ என்று கேட்டவனின் கேள்வியில் இருந்தது கோபமா, தெரிந்து கொள்ளும் ஆர்வமா என அறிய முடியவில்லை. ஆனால் அவளால் சாதாரணமாக பதில் சொல்ல முடியவில்லை. அவளை முறைத்தவனை பார்த்து அவள் வாய் தந்தி அடிக்க அவனோ விடாப்பிடியாய், சொல்லுடி, கோபம் வந்தா என்ன பண்ணுவ என அதிலேயே நிற்க திவி, ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுவேன் என வேகமாக அவள் சொன்னதை கேட்டவன் அடுத்த நொடியில் சிரித்தே விட்டான். திவியோ சீரியஸாக, உண்மையாதான், பொதுவா கோபம் வராம பாத்துக்குவேன். கொஞ்சமா கோபம் வந்தா என் மைண்ட வேற எதுக்காவது மாத்திக்குவேன். இல்ல தப்புன்னா அவங்களுக்கு புரிய வைக்க பாப்பேன். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோபம் வந்துட்டா அவ்வளோதான், அந்த இடத்துல இருக்க மாட்டேன். அங்க நான் இருந்தா என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா அனாவசியமா பேசி கஷ்டப்படுத்துறத, நான் சங்கடப்படுறத விட்டுட்டு பேசாம போய் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். அப்போ நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் யாரும் என்ன அசைக்க முடியாது. அப்படி ஒரு தூக்கம். அதுதான் அவங்களுக்கும் நல்லது. இல்ல அவங்க என்கிட்ட காலி என அவள் கூறியதை கேட்டு அனைவரும் சிரிக்க, ஆதியோ அவள் தலையை மெல்லமாக தட்டிவிட்டு, உண்மையாவே நீ லூசுதான், எப்படிதான் இப்படி இருக்கியோ என சிரித்துக்கொண்டு கேட்க, அவளும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என கண்ணடித்து விட்டு சென்று ஸ்வீட் கொண்டு வந்து, சிரிச்சிட்டீங்க, கோபம் போயிடுச்சுல்ல, ப்ளீஸ் ஸ்வீட் கொஞ்சம் என கொடுத்தாள். அவனும் அதை எடுத்துக்கொண்டு தேங்க்ஸ் என கூற, அவளோ, இல்லாட்டி அத்தை என்ன சபிச்சிடுவாங்க, உன்னால தாண்டி என் பையன் எதுவும் சாப்பிடாம போயிட்டான்னு ஏதோ பட்டினிலேயே வாடின மாதிரி பில்டப் பண்ணி திட்டுவாங்க. அதுக்காக தான் கொடுத்தேன், மத்தபடி எனக்கெல்லாம் கொடுக்கிற ஐடியா இல்லப்பா என கூற, அவளை ஆதி செல்லமாக முறைக்க, இப்போது அடிக்க வருவது சந்திராவின் முறையாயிற்று. அவளிடமிருந்து தப்பி அவள் வீட்டிற்குள் ஓடியே விட்டாள். அத்தியாயம் 14. அனைவரும் இரவு உணவு வேளையில் இருக்கும்போது சந்திரா கூறினார், என்னங்க, நாளைக்கு ஈஸ்வரி அண்ணி, சோபனா, சுரேந்தர், சுபத்ரா எல்லாரும் வராங்களாம். அண்ணா மட்டும் ஊர்ல வேலை இருக்குன்னு அப்புறம் வரேன்னு இருக்காங்க. சந்திரசேகரும், ஓ அப்படியா, இனி மேடம் நாளையில இருந்து பிடிக்க முடியாது, அண்ணா ஃபேமிலி எல்லாரும் வராங்க என அவரும் சிரித்துக்கொண்டே ஆமோதித்தார். சந்திரமதியின் பெற்றோர் மாணிக்கம் செல்லத்தாய்க்கு 2 பிள்ளைகள். பெரியவர் பரமேஸ்வரன், அடுத்து சந்திரமதி. ஊரில் பண்ணை நிலம், தோப்பு என ஓரளவிற்கு செழிப்பாக வாழ்ந்தவர்கள்தான். சந்திரசேகரும் அதே ஊர்தான். இவரின் பெற்றோருக்கு நல்ல குணவதி மருமகளாக கிடைத்தால் போதும் என எண்ணியதால் அவர்கள் அளவிற்கு சொத்து இல்லாவிடினும் சந்திரமதியை மருமகளாக்க எண்ணினர். 2 குடும்ப பெரியவர்களும் பண்பு, பாசம் என ஒரே போல எதிர்பார்க்க, அந்த வகையில் எந்த குறையும் யாருக்கும் இல்லை. சந்திரசேகர் சந்திரமதி திருமணம் சிறப்பாகவே நடந்தது. சேகரின் பெற்றோர்கள் அனு பிறந்த 2 வருடத்தில் அடுத்தடுத்து உயிர் பிரிந்தனர். சந்திரமதியின் பெற்றோர்கள்தான் இனி குடும்பத்தில் மூத்தவர்கள் என்ற முறையில் சேகரும் அனைத்திற்கும் அவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்க, மருமகன் மேல் எப்போதும் ஒரு மரியாதை, பெருமை. இப்போதும் ஊரில் மாணிக்கம் செல்லத்தாயுடன் தான் பரமேஸ்வரனும் அவர்கள் குடும்பமும் வசித்து வருகின்றனர். அண்ணன் பரமேஸ்வரன் ஒரு வாயில்லா பூச்சி. அம்மா, அப்பா, தங்கை இவர்கள்தான் உலகம். இப்போது அவர்களுடன் தனது மனைவி மக்கள். அவராக எதையும் முடிவெடுத்து பேச மாட்டார். சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டாமென ஒதுங்கியே வாழ்வார். பிறர் உடைமைக்கு ஆசைப்பட மாட்டார். ஏன், தன்னுடையதையே பிறருக்கு விட்டு கொடுத்து விடுவார். கடிந்து பேசத் தெரியாது. தங்கை மீது மிகுந்த பாசம். பரமேஸ்வரத்தின் மனைவி ஈஸ்வரி அப்படியே கணவருக்கு நேர் எதிர். எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறர் உடைமை என்றாலும் தனக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதா என ஆசை கொள்ளுவாள். சொற்கள் ஈட்டிகளாக பாயும். எவ்வளவு செய்தாலும் போதாது என்ற குணம். ஒரு வகையில்
சந்திரசேகருக்கும் தூரத்து உறவு முறைதான். கணவன் மனைவி இருவர் வகையிலும் உறவு. அதோடு நல்ல பணம் செழிப்பாக வாழ்வதால் ஈஸ்வரி இவர்களிடத்தில் அதிக உரிமை என்று இங்கே வந்து அதிகாரம் செய்வாள். அவர்களுக்கு 2 மகள்கள். மூத்தவள் சோபனா, இளையவள் சுபத்ரா. சுரேந்தர் மென்பொருள் துறையில் 5 வருடம் வேலை பார்த்துவிட்டு கொஞ்ச நாட்கள் கழித்து பிசினஸ் ஆரம்பிக்கலாம் என்ற நோக்கில் வேலையை விட்டுவிட்டு வந்து விட்டான். சிறு வயது முதல் தாத்தா பாட்டியுடன் வளர்ந்ததால் அம்மாவின் பணத்தாசை அடுத்தவரை மனம் நோக பேசுவது என தவறான போதனைகள் அவனுக்கு முழுமையாக இறங்கவில்லை. அவனும் அந்த வகையில் தந்தையைப் போலவே இருந்தான். பிறருக்கு விட்டு கொடுத்து விடுவான். போனால் போகட்டும் என்ற ரகம். ஆனால் தனக்கு பிடித்தவைகளை பிறருக்கு கொடுக்கும் அளவிற்கு இல்லை. ஆனால் மகன் தன் போல இல்லை என்பதில் ஈஸ்வரிக்கும் கொஞ்சம் மன வருத்தம்தான். இப்படி இருந்தால் எப்படி பிழைப்பது என அங்கலாய்த்துக் கொள்வாள். அதனாலேயே அடுத்து பிறந்த மகள் சோபனாவை இவர்களுடன் இருக்க விடாமல் அவளின் பிறந்தகம் அனுப்பி படிக்க வைத்தாள். அதற்கு மூத்தவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து தன் சின்ன அண்ணாவிற்கு குழந்தை இல்லை என்பதை காரணம் காட்டி அவர்கள் வளர்க்க ஆசைப்படுகிறார்கள் என கூறி அனுப்பிவிட்டாள். அவர்களிடமிருக்கும் சொத்தும் வேண்டும் என்ற நப்பாசையில் சோபனாவும் அம்மாவிற்கு 2 மடங்காக வளர்ந்தாள். பிடிவாதம், பொய், நடிப்பு தனக்கு வேண்டுமென்றால் எப்படியும் அடைந்தே தீருவாள். தான் அழகி என்ற கர்வமும் கூட. அவளது ஒப்பனைகளும் அதற்கு உதவின. அனைவரும் பொறாமை கொள்ளும் அளவிற்கு தான் எப்போதும் இருக்க வேண்டும் என எண்ணுவாள். பணமும் நீராய் வாரி இறைப்பாள். ஆதாயம் இல்லாமல் யாரிடமும் பேசக்கூட மாட்டாள். யாரையும் மதிக்க மாட்டாள். முதல் பேத்தியின் குணங்களை பார்த்த மூத்தோர்கள் அடுத்து பிறந்த சுபத்ராவை தங்களுடன் தான் வளர வேண்டுமென கூறிவிட்டனர். ஈஸ்வரியும் ஏதும் செய்ய முடியவில்லை. சுபத்ரா மூத்தவளுக்கு நேர் எதிராக வளர்ந்தாள். படிப்பு, விளையாட்டில் சுட்டி. எப்பவும் முதல்தான். அமைதி, பொறுமை, பாசம், அதிர்ந்து பேச தெரியாதவள். இப்போது கல்லூரி இறுதி ஆண்டில் இருக்கிறாள். இவர்களில் ஈஸ்வரி திட்டம் ஆதியை எப்படியாவது சோபனாவிற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்போதுதான் இவர்கள் சொத்து வெளியே போகாது என்ற எண்ணம். சோபனாவை அதற்கு தயார் செய்தாள். அவளும் தன் அழகு, பிடிவாதம், திறமை அனைத்திலும் கொண்ட கர்வத்தால் ஆதியை என்னை சுற்றி வர வைக்கிறேன் என கூறி கிளம்பி வந்து விட்டாள். சுரேந்தர் சுபத்ராவிற்கு அத்தை மாமா அவர்கள் குடும்பத்தை பார்க்கும் ஆவல். அதே போல திவ்யையும் 2 முறை இங்கே வந்திருந்த போதும் நல்ல பழக்கம். சுபத்ராவிற்கு திவி போல ஒரு சகோதரி தனக்கு வேண்டுமென்ற ஆவல். பாசமாக வம்பிழுக்க, தனக்கு அறிவுரை கூற, அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளும் நல்ல தோழியாக இருக்க வேண்டுமென்ற ஆசை. இவை அனைத்தும் சோபனாவிடம் எதிர்பார்த்து அவளுக்கு கிடைக்காமல் போனது. சுரேந்தருக்கும் திவியின் மேல் ஒரு ஈர்ப்பு. பெரிதாக எதையும் வேண்டும் என்று ஆசை கொள்ளாதவனுக்கு திவியின் பேச்சு, விளையாட்டு, அக்கறை என அனைத்திலும் கவரப்பட்டான். அடுத்த முறையெல்லாம் அவளை பார்ப்பதற்காகவே இங்கே வருகிறான். அவளும் சுந்தருடன் நல்ல நட்புணர்வில் பழகினாள். ஆதியை விட 4 மாதம் பெரியவன் சுரேந்தர். அவனும் சுரேந்தரும் ஒரே ஊரில் ஒரே பள்ளியில்தான் படித்தார்கள். தாய் வழி, தந்தை வழி என 2 பாட்டி தாத்தா வீட்டிலும் இருந்து வளர்ந்தவன் ஆதி. அதனால் செல்லம் அதிகமும் கூட. பாசம், பரிவு, பண்பு எந்த அளவிற்கோ அதே அளவு கோபம், பிடிவாதம், ஆளுமை அனைத்தும் கலந்த வாரிசாக திகழ்ந்தான். படிப்பு, விளையாட்டு என அனைத்திலும் ஆதி முதலிடம். வீட்டிலும் ஏதேனும் என்றால் ஆதிக்குத்தான் முதலில். அதனால் ஈஸ்வரிக்குத்தான் கோபம் வரும். அவனே அப்பப்போ தானே கண்ணு வர்றான், அதனாலதான். நீ பெரியவன் தானே என பாட்டி கேட்க சுரேந்தர் அவைகளை பெரிதாக கண்டு கொள்ள மாட்டான். ஒரு வயது வரை இருவரும் ஒன்றாக இருந்தாலும் அடுத்து வளர வளர அவர்கள் பார்த்த விஷயங்கள்,
அவனுக்குத்தான் எல்லாமே கிடைக்குதுன்னு சொன்ன பேச்சுக்கள் சுரேந்தரை ஆதியுடன் நெருங்கியும் பழக விடாமல் பாதியிலேயே தடுத்தது. இவனின் இந்த செய்கையோ இல்லை இவர்களின் குணங்களோ இருவரும் ஒருவரிடம் ஒருவர் அதிக உரிமை எடுத்துக்கொண்டதில்லை. எட்டியே நின்றனர். ஆனால் இருவருக்கும் மற்ற அனைவரிடமும் அதிக அன்பு. சுரேந்தரும் சந்திரா அத்தை, சேகர் மாமா, அபி, அமுதா, அனு என அனைவரிடத்தும் ஒட்டுதலோடு இருப்பான். ஆதியும் சுபத்ரா, பரமசிவம் மாமா, தாத்தா, பாட்டி என அனைவரிடத்தும் நன்றாக பழகுவான். ஏனோ ஈஸ்வரியும் சோபனாவும் இவனை என்னதான் தாங்கினாலும் இருவரிடமும் அவனால் ஒட்ட இயலவில்லை. அவர்களின் குணங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆதியையோ அவன் சொத்தையோ அடையிறதுக்கு எனக்கு எதிரா யாராவது குறுக்க வந்தா அவங்கள என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் என்ற நோக்கில் சோபனா. திவியை தன்னுடையவள் ஆக்கிக் கொள்ள எண்ணும் சுந்தர். திவி தனக்கு மட்டுமே என அவளோடு கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆதி. இதை எதையும் அறியாமல் உறக்கத்திலும் ஒரு இன்முகத்தோடு இருக்கும் திவி. இதில் யாருக்கு ஏமாற்றம், யார் ஆசை நிறைவேறுமோ? விதியிடம்தான் பதில். கேட்டு மகிழுங்கள். அத்தியாயம் 15. இரவு தூங்கச் செல்ல ஆதியின் அறைக்கு வந்த சந்திரா, ராஜா தூங்க போறியா என வினவியபடியே வந்தார். ஆதி, வாங்கம்மா. இல்லம்மா, சும்மா பால்கனியில நடந்துட்டு வந்தேன். ஏனோ தூக்கமே வரல. ஆமா ஆமா, தூக்கம் இப்போதைக்கு வராதுதான். ஆனா வேற வழி இல்லையே. கனவு வரணும்னா தூங்கிதானே ஆகணும் என குறும்புடன் கேட்க ஆதி ஒரு நொடி தாயை பார்த்தவன், கனவா? அது யாருக்காகமா என்றான் புரியாத மாதிரி. ஆனால் தெரிந்து கொள்ளும் ஆவலில், டேய், நான் உன்னோட அம்மாடா. எனக்கு புரியும் உன் மனசு என்னன்னு. உண்மையை சொல்லு, நீ திவ்ய நினைக்கல என வினவ இவனோ சிரித்தே விட்டான். அம்மா, நீங்க செம்ம ஷார்ப்பு. உண்மைதாமா, அவளதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவளதான் லவ் பண்றேன் என அவன் வாய் வார்த்தையில் கேட்டதுவும் சந்திராவிற்கு சந்தோஷம் நிலை கொள்ளவில்லை. தன் மகனை உச்சி முகர்ந்து விட்டு, ரொம்ப சந்தோஷம் ராஜா. எப்ப பாரு உங்க சண்டைய பார்த்து கடவுளேன்னு இருந்தது. இப்போ நீயே அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் தான் எனக்கு நிம்மதி. எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லு என அவனை அவசரப்படுத்த ஆதி, அம்மா வெயிட் வெயிட், நான் இன்னும் அவகிட்டயே பேசல. எனக்கும் அவளுக்கும் எப்பவும் சண்டைதான். அவளும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்க மாட்டா. கொஞ்ச நாள் போகட்டுமா, அவளுக்கா புரியணும். அவ மனசுல நான் இருக்கேன்னு. அதுக்கப்புறம் தான் கல்யாணம். நானே சொல்றேன். ஆனா திவி தான் என் ஒய்ஃப். அத நான் டிசைட் பண்ணிட்டேன் என அவன் கூற, சரி ராஜா, பொண்ணு திவிதான்னு தெரிஞ்சிருச்சு. எங்க எல்லாருக்கும் எப்பவுமே திவிய பிடிக்கும். அதனால பிரச்சனை இல்ல. நீ உன் விருப்பம் போல எப்ப கல்யாணம்னு சொல்லு, உடனே பண்ணிடலாம் என்றார். கண்டிப்பாமா. ஆனா எப்படிமா கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? அர்ஜுனும் இன்னைக்கு இதேதான் கேட்டான். அவன்கிட்டயும் இன்னைக்குதான் சொன்னேன் என அவன் கேள்வி எழுப்ப, ஏன்னா நீ அவ்வளோ அப்பட்டமா உன் முகத்துல செய்கையிலேயே காட்டிடுற. அவ கூட சண்டை போட்டாலும் அடிச்சாலும் எல்லாத்துலயும் ஒரு உரிமையும் அதீத அன்பும் தான் தெரியுது என விளக்க அவன் முறுவளித்து விட்டு, அது சரிமா. என்கிட்ட நீங்க, அர்ஜுன், வீட்ல யாருமே அவளை பத்தி இத்தனை வருஷத்துல சொன்னதே இல்லையே. ஏன், நானும் அக்கா கல்யாணத்துக்கு வந்திருந்த போது அவளை பார்த்த மாதிரி இல்லையே என கேட்டான். சந்திராவும், என்னன்னு சொல்றது, அபி கல்யாணத்தப்போ அவங்க தாத்தா இறந்துட்டதால ஊருக்கு போயிட்டா. அவங்க வீட்ல இருந்து யாரும் வர முடியல. அவளுக்கு ஊரு, வயல், தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும். தாத்தா இல்லைன்னதும் புள்ள சோர்ந்து போயிட்டா. உன்கிட்ட அவளை பத்தி என்னன்னு சொல்ற? நீ டெய்லியும் பேசினாலும்
என்ன ஏது, சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு, வேலை, இத பத்தி பேசிட்டு விட்டுருவ. பொதுவா உன்கிட்ட சொந்தக்காரங்களை பத்தி பேசினா கூட காது கொடுத்து கேட்க மாட்ட. இதுல திவ்ய பத்தி என்ன சொல்ற? உனக்கு அதிகமா பேசினா பிடிக்காது. அவ பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டா. நீ பழக்கமில்லாதவங்க கிட்ட அனாவசியமா பேச மாட்ட. அவ புதுசா யாராவது பார்த்தா கூட வருஷ கணக்குல பழகுன மாதிரி பேசுவா. உனக்கு விளையாட்டுக்கு கூட பொய் சொன்னா பிடிக்காது. அவ விளையாட்டுக்குனாலும் பொய் மூட்டையவே அவுத்து விட்டு கதை சொல்லுவா. நீ சட்டுன்னு கோபப்படுவ, அவ வம்பிழுப்பா, கொஞ்ச நேரம் சண்டை போடுவா. ஆனா கோபப்பட்டு கத்தி பேசாம இருக்கிறது எல்லாம் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. உனக்கு ஒண்ணு வேணும்னா எப்படியும் பிடிவாதமா இருந்து நேருக்கு நேர் சண்டை போட்டாவது அடைஞ்சிடுவ. அவ சாதாரணமானா விட்டு கொடுத்துருவா. அதையும் மீறி வேணும்னா அதை யாரையும் கஷ்டப்படுத்தாம சண்டை போடாம அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசியோ சொல்லியோ சில உண்மையான விஷயத்த மறைச்சோ அமைதியா அதை செஞ்சிடுவா. அதுக்கப்புறம் நமக்கு உண்மை தெரிய வந்தாலும் இவ மேல கோபப்பட முடியாது. கண்டிப்பா அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அதுல இருக்கும். அவ பேச்சு சொல்ற போயினால யாருக்கும் இதுவரைக்கும் எந்த பாதிப்பும் இருந்ததில்ல. இப்படி எல்லாமே உங்க 2 பேருக்கும் எதிரெதிரா இருக்கும்போது அவளை பத்தி உன்கிட்ட என்ன சொல்ல முடியும் சொல்லு என்றிட அவனும் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தான். ஆனா ராஜா, திவி எப்பவுமே சிரிச்ச முகம். அவ அழுது புலம்பி நான் பார்த்ததே இல்ல. அவங்க அம்மா எல்லாருக்கும் அவ கல்யாணத்தை நினைச்சு கொஞ்சம் கவலைதான். அவளால இதுவரைக்கும் நாங்க தலை குனிகிற மாதிரி எதுவும் நடந்ததில்ல. எப்பவும் பெருமைதான். அவளுக்கு ஜாதகம் பார்த்த போது கூட இவளை பத்தி எல்லாமே பெருமையா சொல்லிட்டு எப்பவுமே அவ சிரிச்சுட்டே மத்தவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஆனா அவளோட கல்யாண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இவளோட இந்த சிரிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் ஆண்டவனுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டாங்களாம். அவளுக்கு அவளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பையன் வரணும். எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த கடவுள் கல்யாண விஷயத்துல எல்லா கஷ்டத்தையும் வச்சுட்டாரோன்னு நானும் அப்பாவுமே அத நிறைய தடவை நினைச்சு கவலைப்பட்டிருக்கோம். ஆதி, ஏமா நான் அவளை பத்திரமா பாத்துக்க மாட்டேனா? ஒருவேளை நான் அவளை அடிச்சதால சண்டை போடுறதால அவளை நான் கஷ்டப்படுத்துவேன்னு நினைக்கிறீங்களா? என்னால அவ விஷயத்துல நார்மலா இருக்கவோ எந்த விஷயத்தையும் சாதாரணமா எடுத்துக்கவோ முடியலமா. அவளை யாரும் தப்பா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ கொஞ்சம் முகத்தை சுழிச்சாலும் என்னால தாங்கிக்க முடியல. சாயந்தரம் பாத்தீங்கல்ல, அசால்ட்டா வண்டி இடிச்சிருந்தா என்ன செத்திருப்பேன், நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்றா. எனக்கு உண்மையாவே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுச்சு. அவ இல்லாம என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலமா. அதான் அடிச்சிட்டேன். ஆனா அடி வாங்கிட்டு அவ நிக்கிறத பார்க்க என்னால முடியல. ஒருவேளை இருந்தா அடிச்ச நானே அவளுக்கு ஆறுதல் சொல்ல போயிடுவேன். அவ விளையாட்டுக்கு பேசுறேன்னு திரும்ப உளருவா. அதனாலதான் அங்க இருந்து நான் வந்துட்டேன். இருந்தாலும் என்னால 5 நிமிஷம் கூட மேல இருக்க முடியாம தான் கீழே வந்தேன். அந்த கொஞ்ச நேரத்துல நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேமா அவ மேல எனக்கு எவ்ளோ காதல்னு. நான் எப்பவும் அவ கூட இருக்கணும்னு, அவளை பிரியாம சந்தோஷமா பாத்துக்கணும்னு, அவளை யாருக்கும் யாருக்காகவும் விடமாட்டேங்கிற எண்ணம் எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. கொஞ்ச நாள்மா அவளுக்கு என்னோட காதல் புரிஞ்சுட்டா எல்லாமே சரியாயிடும் என அவன் தனக்கு அவள் மீதான நேசம் பற்றி கூற, சந்திராவும், தெரியும் ராஜா, அவளை நீ பத்திரமா பாத்துக்குவ. உன் காதலையும் கோபத்தையும் அவ சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். எந்த பிரச்சனையும் இல்ல. அவளும் உன்னை விட்டு போக மாட்டா. நீயும் எடுத்த முடிவுல மாற மாட்ட. நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. நீங்க சந்தோஷமா வாழ்றத நான் கண்ணு குளிர பாக்கணும். அவ்வளவுதான் என் ஆசை. சீக்கிரம் கல்யாணத்தை எப்ப வைக்கலான்னு சொல்லு. நீ ரொம்ப நாள் அவளை விட்டுட்டு தாக்கு பிடிப்பேன்னு தோணல. பாப்போம் என அவர் சிரித்தபடி கூறி முடிக்க, அவன் பெருமூச்சு விட்டு, என்னை எல்லாரும் கவனிச்சு அவளை நான் லவ் பண்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆனா அதை தெரிஞ்சுக்க வேண்டியவ இன்னும் வளராம நண்டு சுண்டுகளோட விளையாடிட்டு என்கிட்ட சண்டை போடுறது பழி வாங்குறதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. எப்போ அவளுக்கு என் லவ் புரிஞ்சு கல்யாணம் பண்ணி என இழுத்தவன், என் நிலைமை பாவம்தான். அந்த அருந்த வாழ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேனோ என சொல்ல,
அவன் தாயோ சிரித்துவிட்டு, அது உண்மைதான், சரி நீ தூங்கு, நானும் போறேன் என கூறிவிட்டு சென்றார். படுக்கையில் விழுந்த அவன், அவளுக்கு என்ன, நல்லா தூங்கியிருப்பா, நான் தான் இங்க அவளை பத்தி நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கேன். ராட்சசி, எப்படி என்கிட்ட வரப்போற என்று அவளை நினைத்துக் கொண்டே உறங்கினான். அத்தியாயம் 16. பொழுது விடிய அனைவரும் அவர்களது அன்றாட பணிகளை தொடர விசிலடித்துக் கொண்டே கீழே வந்தான் ஆதி. இரவு வெகுநேரம் கழித்து உறங்கியதால் கண்கள் சிவந்திருந்தது. அதையும் தாண்டி மகிழ்ச்சியுடன் இருந்த அவன் கண்களை பார்த்தனர் அவனது பெற்றோர்கள். சந்திரசேகர், என்ன ஆதி, நல்ல கனவா? கனவுல ரொமான்ஸா? எந்திரிக்க மனசே வரலையா? மார்னிங் ஜாக்கிங் கூட போகல என குறும்புடன் வினவ, இவன் தாயை பார்க்க அவள் சிரிப்பை கண்டவனுக்கு புரிந்துவிட்டது. அம்மா தந்தையிடம் தன் காதலை பற்றி கூறிவிட்டார் என்பது புரிந்தது. இவனும் சிரித்துக்கொண்டே தானும் சளைக்காமல், ஆமம்பா, உங்க மருமகன் நேர்ல தான் என்ன கத்த வைக்கிறானா? கனவுல கூட இம்சதான், சொல்ற பேச்ச காதலியே வாங்கறது இல்ல. அவகிட்ட லவ் சொல்லி கரெக்ட் பண்ண ஐடியா கொடுங்க என கேட்க, சந்திரசேகர் வாய் விட்டு சிரித்துவிட்டு, பாத்தியாமதி, அப்பங்கிட்டயே ஆளை கரெக்ட் பண்ண ஐடியா கேட்கிறான் புள்ள, உனக்கு ரொம்ப தைரியந்தாண்டா என கூற, எல்லாமே உங்ககிட்ட இருந்துதானேப்பா கத்துக்கிட்டேன், இதுக்கும் நீங்களே எனக்கு குருவாயிருங்க என சிரிக்க, அப்படிங்கிற, ஆனா என் மருமக அப்படியெல்லாம் நீ பேசினா ஒத்துக்க மாட்டாடா. பேசாம நாங்களே பொண்ணு கேட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடுறோம், இல்ல உனக்கு தான் கஷ்டம், ரொம்ப நாளாகும், பாத்துக்கோ என அவர் கூற, அப்படியெல்லாம் இல்ல, உங்க மருமக வேணும்னா லவ் அக்செப்ட் பண்ணாம நீங்க சொல்றத மட்டும் கேட்கறவளா இருக்கலாம். ஆனா ஏன் பொண்டாட்டி என் பேச்ச கேப்பா. சீக்கிரமே அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணதான் போறா, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் என அவன் வீரமாக கூற, பார்க்கலாம் பார்க்கலாம், சரியாதி, நீங்க கல்யாணத்தை பத்தி சொல்றதுக்காக தான் வெயிட் பண்றோம். ரொம்ப நாள் ஆக்காம சீக்கிரம் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு. எப்ப பாரு சண்டை போட்டுக்காம அவகிட்ட உன் முரட்டுத்தனத்தை குறைச்சு ஹேண்டில் பண்ண, இல்ல அவ நின்னு கூட கேட்க மாட்டா, தப்பிச்சு ஓடிடுவா. இது உங்க லைஃப் ஆதி, உன்னை அவளும் அவளை நீயும் அப்படியே ஏத்துக்கணும். அடுத்தவங்க சொல்லி வந்தா இந்த எமோஷனல் லைஃப்ல நிலை இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா உங்க 2 பேர் மேலையும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ அவளை பார்த்துப்பேன்னு, அவளும் உன்னை சந்தோஷமா வச்சுப்பான்னு. இருந்தாலும் எப்போ எது தேவைனாலும் சொல்லு, இல்ல நேரா மேரேஜ் பண்ணணும்னாலும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல என கூறினார். ஆதியும், தேங்க்ஸ்பா, அவ சம்மதத்தோட தான் நாங்க இந்த லைஃப்ல இணையணும்பா. காதல் இல்லாம கல்யாணத்துல கொண்டு போய் நிறுத்த மாட்டேன். அதுக்கப்புறம் அவ கண்டிப்பா நேசிச்சாலும் அது எனக்காக முழுமையாயிருக்காது. இன்னும் சொல்லப்போனா அதுவும் ஒரு வகையில கட்டாயப்படுத்துறது தான். கல்யாணம் பண்ணியாச்சு, இனி இதுதான் லைஃப்னு என் திவி என்னை ஏத்துக்க கூடாதுப்பா. என் காதலையும் அவ மனசுல நான் இருக்கிறேங்கிறதையும் அவ முழுசா உணர்ந்து வரணும். அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என அவன் உறுதியாய் கூற, சேகரும் மதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கூறினர். உன்னை நினைச்சா பெருமையா இருக்க ஆதி. அவளுக்கு டைம் கொடுத்து அவ மனச அடையணும், அதுதான் முக்கியம்னு நினைக்கிற. கல்யாணம் பண்ணிட்டு காதல் பண்ணாலும் அத கூட ஒரு வகை கட்டாயம்னு நினைக்கிற பாரு. உன்னை கட்டிக்க திவி கொடுத்து வச்சிருக்கணும்டா. சோ ஹாப்பி ஃபார் யூ மை சன் என தழுவிக்கொண்டார். சிறு உறுத்தலோ கவலையோ கட்டாயம் கூட அவளுக்கு தரக்கூடாது என நினைத்தவனே பின்னாளில் அவளை கட்டாய திருமணம் செய்வான் என யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள், ஆதி உட்பட. அனைவரின் சம்மதமும் நேராக கிடைத்துவிட ஆதிக்கு ஏனோ திவ்யை பார்க்க வேண்டுமென்று ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஆனால் அவள் வராமல் இருக்க தாயிடம் வினவினான். அவளும் சிரித்துவிட்டு, அவளுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா இருக்காண்டா, காலையில சீக்கிரம் கிளம்பி போயிட்டா, நீ தூங்கிட்டு இருந்த என கூற, அவனோ, சும்மா சொல்லாதீங்கம்மா, என்ன ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கீழே வந்தேன்,
அவ்வளவுதான். ஏதோ 2 மணி நேரம் தூங்குன மாதிரி பேசுறீங்க. ஏன் அவளால ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா என கேட்டவனிடம், எதுக்கு அவ வெயிட் பண்ணுவா? உன்கிட்ட சண்டை போடவா என்றிட அவன் தாயை முறைக்க, ராஜா, நீதாண்டா அவளை லவ் பண்ற. அவ இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல. அதுக்கு நீதான் ஏதாவது பண்ணணும். ஏதோ உன் பொண்டாட்டி உன்னை பார்க்காம போன மாதிரி இவ்ளோ உரிமையா கேக்குற. ஏன் அதுதான் உண்மைன்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவளை இன்னைக்கு வரட்டும் என்றவனிடம் வெளிப்பட்ட உரிமை உணர்வு மதிக்கு புரிந்தது. அவள் மேல் சிறு கோபம், தன்னை பார்க்கவில்லை என்று. அதை உணர்ந்தவர், ராஜா, இதுக்கெல்லாம் அவகிட்ட கோச்சுக்கிட்டா என்ன பண்றது? அவ விஷயத்துல நீ ரொம்ப எமோஷனலா இருக்க. யோசிக்கிறதே இல்ல. அவளுக்கு இன்னும் நீ காதலிக்கிறதே தெரியாது. அப்புறம் எப்படி நீ எதிர்பார்க்கலாம்? போய் கிளம்பு. சாயந்தரம் வந்துடுவா. எப்படியும் வம்பளுக்கு தானே போற. அப்புறம் அடிச்சுக்கோங்க என்றிட அவனும் ஆமோதித்து சிரித்துவிட்டு கிளம்பினான். ஆதி, அர்ஜுன், அவனது தந்தை அனைவரும் மதிய உணவு வேளையில் வீட்டிற்கு வந்துவிட்டு கிளம்ப, ஈஸ்வரியும் அவர்கள் பிள்ளைகளும் அந்த நேரத்தில் வந்தனர். அவர்களை வரவேற்ற அனைவரும் நலம் விசாரிக்க, எப்படி இருக்க சோஃபி என மதி கேட்க, என்ற பதில் மட்டுமே வந்தது. வீட்டை பார்த்து கொண்டு இவர்களை கண்டுக்காமல் நின்றாள். அடுத்து சுபி, சுந்தர் வரவும் மதியும் இவளை விட்டுவிட்டு அவர்களிடம் அளவலாவிக் கொண்டு இருந்தாள். ஆனால் சேகருக்குத்தான் கோபம். இதை கவனித்த ஆதி தன்னிடம் வந்து, ஹாய் ஆதி, உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன். எப்படி இருக்க என்ற சோபனாவிடம் என்று அதே பதிலை கொடுத்துவிட்டு திரும்பிவிட்டான். சேகர் மனதில் தன் மகனுக்கு சபாஷ் சொல்லிக் கொண்டார். உடனே திருப்பிக் கொடுத்து விட்டான். ஆதி அர்ஜுனை கண்ட சுந்தர் அர்ஜுனிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு பேருக்கு ஆதியிடம், எப்படி இருக்க ஆதி என்றான். அவனும், நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க என்று வினவ, அவனும் நல்லா இருக்கேன் என்றான். அவ்வளவுதான் இருவரும். ஆதி சுபத்ராவிடம் திரும்பி, எப்படி இருக்க சுபி, காலேஜெல்லாம் எப்படி போகுது என வினவ, சூப்பரா இருக்கு மாமா, நல்லா இருக்கேன். இன்னும் ஸ்டடி லீவ், அதான் ஓடி வந்துட்டேன். உங்க எல்லாரையும் பார்க்கணும் போலவே இருந்தது என்றவளை பார்த்து சிரிக்க, சரி, நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் என்ற ஆதியிடம் ஈஸ்வரி, என்ன ஆதி, சோஃபி எல்லாம் வந்திருக்கா, நீ பாட்டுக்கு ஆபீஸ் போறேன்னு சொல்ற? நம்ம ஆபீஸ் தானே, யாரு கேட்க போறாங்க, நீ இங்கே இர என்றவரிடம் ஆதி, ஏன் சோபனா வந்தா என்ன ஸ்பெஷல்? வீட்ல எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களோட இருக்கட்டும். யாருக்காகவும் என் பிளானை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஏன் ஆபீஸ்னாலும் நான் ஒழுங்கா இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு என் வேலை ரொம்ப முக்கியம் என்றவன், நான் போயிட்டு வரேம்மா, பாய்ப்பா, ஈவினிங் வந்து பேசலாம் சுபி என ஈஸ்வரியையும் சோபனாவையும் தவிர்த்து மீதி அனைவரிடமும் பொதுவாக கூறிவிட்டு சென்று விட்டான். அவனிடம் யாரும் உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது. அவனாக கொடுத்தால்தான் உண்டு என்பதை அறிந்த அனைவரும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் ஈஸ்வரி, பாவம், வேலை போல என பொதுவாகவும் மகளுக்கும் சமாதானம் கூற, அவளோ, என் ரூம் எங்க என கேட்டு யாரிடமும் எதுவும் கூறாமல் சென்று விட்டாள். பின்னாடியே ஈஸ்வரியும் சென்றார். சுபையும் சுந்தரும், அவளை விடுங்க என்று விட்டு அத்தை, மாமா, அமுதாவிடம் பேசிக் கொண்டிருந்தனர். அறையில் நுழைந்த போதே சோபிக்கு கோபம் தலைக்கேறியது. அவனின் செய்கைகள் எரிச்சலை தந்தது. தன்னை மதிக்காமல் செல்வதா? நீ எனக்கு அவ்ளோ ஸ்பெஷல் இல்ல? உனக்காக என் பிளானிங்க மாத்திக்க முடியாதுன்னு எப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறான்? அவனுக்கு இருக்கு, எனக்காகவே அவன் வாழ்க்கையையே மாத்திர மாதிரி பண்றேன் என ஈஸ்வரியிடம் சொல்லிக் கொண்டு இருந்தாள். ஈஸ்வரிக்கும் அதே கோபம் இருந்தாலும், சோஃபி, நீ பொறுமையா அவனை கவனி.
அவன்கிட்ட நம்ம ரொம்ப கோபத்தை காட்டுனா வேலைக்கு ஆகாது. பையன் வீம்பு பிடிவாதம். உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னா அப்புறம் மாத்துறது கஷ்டம். அவன் பேச்சுக்கு யாரும் எதிரே நிக்க மாட்டாங்க. நான் எப்படியாவது மதி மனசுல உன்னை அவங்க வீட்டு மருமகளாக்க கல்யாணத்தை முடிவு பண்ண பாக்குறேன். அவன் அம்மா பேச்சதான் கேட்பான். ஒருவேளை அத்தை ஒத்துக்கலனா என சோஃபி வினவ, கண்டிப்பா ஒத்துக்குவா. அத நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு அவங்க அண்ணா மேல பாசம். அங்க இங்கன்னு நான் சண்டை போட்டு உங்க அப்பாவுக்கு சங்கடம் வரக்கூடாதுன்னு எதையும் செய்வா. இவ்ளோ ஏன், என்ன மதி புருஷன் சேகருக்கு துளி கூட பிடிக்காது. ஆனாலும் என்ன எதுவும் சொல்ல மாட்டாரு. ஒரு தடவை மதிய வேலை வாங்குறேன்னு என்ன அந்த ஆளு குறை சொன்னாரு. நான் உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு கிளம்பி போக டிராமா பண்ணி மதிக்கிட்ட அழுது புலம்பி நடிக்க அவளும் இதுக்கு மேல அன்னிகை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டா. அதுக்கப்புறம் மனுஷன் என்ன கண்டுக்கிறதே இல்ல. அவருக்கு மதி சங்கடப்பட்டா மனசு தாங்காது. அதனால இவ ஒருத்திய கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டா போதும், மத்த எல்லாரும் தானா அடங்கிடுவாங்க. ஆனாலும் இந்த ஆதி பையன் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்கான். ஏதாவது லவ் கிவ் இருக்குமோ என ஈஸ்வரியின் சந்தேகம் சோபனாவிற்கு சிரிப்பை வரவழைத்தது. யாரு, ஆதிக்கு லவ்வா? அடப்போமா, அவனுக்கு எல்லாம் பொறுமையா ரொமான்ஸ் பேசவே வராது. எப்பவும் கோபம் அதிரடிதான். தாத்தா பாட்டிக்கிட்ட ரொம்ப கண்டிப்பா ஒழுக்கமா வளர்ந்தவன். அவனையெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். பொண்ணுங்களோட எந்த எதிர்பார்ப்பும் அவனுக்கா புரியாது. இவன்கிட்ட எந்த பொண்ணும் நிக்க மாட்டா. நல்லவ அமைதியான பொண்ணுனா இவனோட கோபத்தை பார்த்தே ஓடிடுவா. அதையும் மீறி எவ்வளவு வந்தா இவன் பணத்துக்காக தான். அந்த மாதிரி இருந்தா இவன் ஒத்துக்க மாட்டான். அதனால கவலையே படாதீங்க, அவனுக்கும் லவ்வுக்கும் ஏக தூரம் என அடித்து கூறினாள் திவி, அவன் மனதை ஆட்சி செய்வதை அறியாமல். அத்தியாயம் 17. மாலையில் ஆதியும் அர்ஜுனும் வந்துவிட அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். ஆதிக்கு திவி வந்துவிட்டாளா இல்லையா என எண்ணிக்கொண்டிருக்க சுந்தர், அத்த, திவி எப்ப வருவா என கேட்க, ஆமா அத்த, திவி இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும் என சுபியும் வினவினாள். மதியும், இன்னைக்கு வேலை இருக்குன்னா ஒருவேளை நேரமாகுமோ என்னவோ, வந்துடுவா என்றார். போன் பண்ணி கேளுங்க அத்த என்றான் சுந்தர். வேலையில இருந்தா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், அவ வரும்போது வரட்டும் என கொஞ்சம் காட்டமாகவே ஆதி கூறினான். சுபி, நோ ப்ராப்ளம் மாமா, அப்படியே இருந்தாலும் அவ சொல்லிடுவா, டிஸ்டர்ப்னு எல்லாம் நினைக்க மாட்டா, நீங்க கேளுங்க அத்த எனவும் அனு அம்மு அனைவரும் அதை ஆமோதிக்க அவளுக்கு கால் செய்ய போனார் மதி. அவரை தடுத்த சுந்தர், நாங்க வந்தது சொல்லாதீங்க, சர்ப்ரைஸா இருக்கட்டும் என கூறினார். அவரும் சிரித்துக்கொண்டே திவ்யை அழைத்து வந்துவிட்டாளா என விசாரித்து வீட்டிற்கு வரச் சொன்னார். இதை பார்த்து கொண்டிருந்த ஆதிக்கு ஏனோ சுந்தர் மேல் கோபம். இவன் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கறது, ஏதோ உரிமையா பேரை சுருக்கி வேற கூப்பிடுறான் என கருவினான். அவளை தான் உட்பட அனைவரும் அவ்வாறுதானே கூப்பிடுகிறார்கள் என்பதை மறந்து வீட்டினுள் நுழைந்த திவி முதலில் சுபியை பார்த்தவள், ஹே சுபி, எப்ப வந்த, எப்படி இருக்க, காலேஜ் எப்படி போகுது, லீவா, தாத்தா பாட்டி எல்லாம் ஊர்ல எப்படி இருக்காங்க என கேட்க அவளை கட்டிக்கொண்ட சுபி, மெதுவா ஒண்ணு ஒன்னா கேளு திவிகா என்று அவள் கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டு இருந்தாள். ஒரு 5 நிமிடம் பொறுமையாக இருந்தவன் திவியின் முன்பே வந்தான். ஹே சுந்தர், நீங்களும் வந்திருக்கீங்களா என வினவ, போதும், இவ்வளவு நேரம் சுபிக்கிட்ட ஊரு தாத்தா பாட்டி ஆடு மாடு வரைக்கும் கேட்டுட்ட, என்ன பத்தி ஒரு வார்த்தை கேட்கல, இப்ப மட்டும் எதுக்கு பேசுற என்று பொரிய அவளோ, மறந்துட்டேன் என தலையில் கை வைத்து முழிக்க அவளை முறைத்தான் சுந்தர். ஆதியோ, உனக்கு நல்லா வேணுண்டா என் செல்லம், உன்னை எதுக்கு கேட்க போறா, உனக்கு நல்லா வேணுண்டா என் செல்லம், உன்னை எதுக்கு கேட்க போறா, ஆசைதான்,
பல்பு வாங்கிட்டல்ல, போடா என மனதில் விரட்டிக் கொண்டிருந்தான். திவ்யோ சுந்தரின் செயலில் மனதிற்குள் சிரித்துவிட்டு, சாரி சுந்தர், உண்மையாவே மறந்துட்டேன் என பாவமாக சொல்ல, சுந்தருக்கு அவள் தன்னை மறந்துவிட்டாள் என நினைக்க கஷ்டமாக இருந்தது. சாரி எல்லாம் ஒண்ணு வேணாம், விடு என்று விட்டு நகர்ந்து சென்றவனை பார்த்து சிரித்த திவி, ஆனாலும் சுந்தர், நீங்க இவ்ளோ மக்கா இருந்திருக்க வேணாம். சொன்னா அப்படியே நம்பிடுவீங்களா? சுபி இருக்கானா கண்டிப்பா நீங்க இல்லாம வரமாட்டான்னு எனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம சார் ஒளிஞ்சிருந்த அழகு இருக்கே, சான்ஸ்லெஸ். இதுக்கு நீங்க இத்தனை பேருக்கு நடுவுல இருந்திருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். தனியா நின்னு தலைய நீட்டிக்கிட்டு என அவள் தலையில் அடித்துக்கொள்ள அனைவரும் சிரித்தனர். அப்போ மறந்துட்டேன்னு சொன்னது பொய்யா? பாவமா மூஞ்சிய வச்சுக்கிட்டு நடிக்கிறது. உன்னை நம்பியே ஏமாறுறோம். எனக்கு நீ மறந்துட்டேன்னதும் உண்மையாவே கஷ்டமா இருந்தது என சுந்தர் கூற, நானா நம்ப சொன்ன? நீங்க வர்றத ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அதான் கொஞ்சம் கஷ்டப்படட்டும்னு பழிவாங்க கண்டுக்காம விட்டேன் என திவி கூற, இப்போது மன்னிப்பு கேட்பது சுந்தரின் முறையாயிற்று. அவர்கள் நன்றாக உரிமையோடு பேசியதை, சண்டையிட்டதைக் கண்ட ஆதிக்கு கோபம் தலைக்கேறியது. இருந்தாலும் அவன் மனம், சரிவிடு, அவ எல்லார்கிட்டையும் இப்படிதானே பேசுறா. இன்னொரு மனமோ, ஆனா இந்த சுந்தர் பையன் அப்படியெல்லாம் பேசுற ஆள் இல்லையே, ஒருவேளை இவன் ஏதாவது ட்ரை பண்றானோ? எதுக்கும் இவனை கவனிக்கணும். தேவையில்ல, நம்ம செல்லம்ஸ்க்கு வாய்தானே தவிர உள்ள ஒன்னும் இருக்காது. அவ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா. இவன் என்ன பண்ணாலும் அவ ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். சோ நோ ஒரீஸ், நோ டென்ஷன் ஆதி என தனக்குத்தானே கூறிக்கொண்டான். இருந்தும் அவள் பிறரிடம் அவ்வளவு உரிமை எடுத்துக்கொள்வது இவனுக்கு எரிச்சலாகவும் இருந்தது. திவி ஈஸ்வரியிடம், எப்படி இருக்கீங்க ஆண்டி? டிராவல் எல்லாம் ஓகே தானே? அங்கிள் எப்படி இருக்காங்க என கேட்க, ஈஸ்வரி கால் மேல் கால் போட்டுக்கொண்டு, எல்லாம் நல்லாதான் இருக்கும். இப்பவாவது கண்ணு தெரிஞ்சதே. பையன்கிட்டயே பேசிட்டு இருந்தியே, கண்டுக்க மாட்டியோன்னு நினைச்சேன் என குத்தலாக அவளை மட்டம் தட்டி பேச அனைவரும் முகம் சுளித்தனர். சுந்தருக்கும் கோபம். ஆதிக்கோ சொல்லவே வேண்டாம். இப்ப எதுக்கு இவ அவங்க கிட்ட போய் பேசினா? இதெல்லாம் தேவையா? எல்லாம் சுந்தர்கிட்ட பேசினதால வந்தது என திட்டிக் கொண்டிருக்க, திவியோ, அட, உங்களை கண்டுக்காம இருக்க முடியுமா ஆண்டி? நீங்க வந்ததும் தான் இந்த சோஃபா, ஏன் இந்த வீடே நிறைஞ்சிருக்கு. உங்களை கண்டுக்காம உங்களை தாண்டி போக முடியுமா என ஈஸ்வரியின் உடல் வாகை வைத்து குண்டாக இருப்பதை குறித்து திவி கூற, அனைவரும் மெலிதாக சிரிக்க, அதுவுமில்லாம நீங்க என்கிட்ட பேச இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. நிறைய நேரம் பேச வேண்டியது வரும்ல, அதான் உங்க 2 பிள்ளைகிட்டையும் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்தேன் என அவள் கூறியது உன் மகனிடம் மட்டும் நான் பேசவில்லை என்பதை உணர்த்தியது. ஆதிக்கு, அப்படி சொல்லுடி என் தங்கம் என மனதில் பாராட்டிக் கொண்டான். ஈஸ்வரி, ஏன் முன்னாடியே இப்படி என் பையன்கிட்ட இப்படி பேசுறியே? உன்னை எல்லாம் என்ன சொல்றது? எல்லாம் வளர்த்தவங்களை சொல்லணும் என்றிட, திவி, புரியல ஆண்டி, உங்க பையன்கிட்ட பேசுனது தப்பா இல்ல உங்க முன்னாடி பேசுறது தப்பா என கேட்க, அதைத் தொடர்ந்த திவி, எல்லார் முன்னாடியும் பேசாம மறைச்சு தனியா பேசுற அளவுக்கு எதுவும் இல்ல ஆண்டி. அப்படி பண்றதுதான் தப்புன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அவரோட அதுவும் உங்க முன்னாடி பேசுறதே தப்புன்னா உங்க பையனை நீங்க நம்பலன்னு அர்த்தம். உங்க வளர்ப்பே தப்புன்னு தானே அர்த்தம் என்றதுவும் ஈஸ்வரியும் பதில் கூற முடியாமல் திணறிப்போக, ஈஸ்வரியை விடுத்து சோபனாவிடம் திரும்பிய திவி, ஹாய் சோபனா, எப்படி இருக்க என வினவ, இவளிடம் நான் பேசுவதா என்ற ரீதியில் அவள் பதில் கூறாமல் அலட்சியமாக கண்டுக்காமல் முகத்தை திருப்பிக் கொள்ள, தன் மகளை மெச்சுதலாக பார்த்த ஈஸ்வரி திவியை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். ஆனால் திவியோ, ஐயோ பாவம், என்ன சுந்தர், என்ன சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? தங்கச்சிக்கு இப்படி ஒரு குறை இருக்கு.
அத சரி பண்ணாம விட்டுட்டீங்களே. என்ன ஆண்டி, நீங்க கூடவா உங்க செல்ல பொண்ண கவனிக்க மாட்டீங்க என கேட்க ஈஸ்வரி, குறையா என்ன சொல்ற என சீர, ஆமா, சோபனாவுக்கு காது கேட்கல தானே, அதுக்குதான் டாக்டர் கிட்ட போக சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே, அதான் டவுட்டு என கூற சோபனா, எனக்கு காது நல்லா கேட்கும் என்றாள். திவி, ஓ சூப்பர், பட் செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி செலக்டிவ் டெஃப் அந்த மாதிரியா? அதுக்கும் டாக்டர் பார்க்கணும். ஏன்னா எப்படி இருக்கேன்னு நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே என அதே பிடியில் நிற்க சோபனா ஃபைன் என்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். உடனே ஈஸ்வரியிடம் திரும்பிய திவி, என்ன ஆண்டி, நீங்களாவது ஒரு 2-3 கேள்விக்கு தாக்கு பிடிச்சீங்க. உங்க பொண்ணு ஒரே வார்த்தை ஒரே கேள்வியில ஓடிட்டா. பாவ ஆண்டி, இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க என சீண்ட ஈஸ்வரியும் கோபமாக சென்று விட்டாள். அனைவரும் இவள் செயலில் சிரித்துக் கொண்டிருந்தனர். சுபி ஓடி வந்து, எங்க அம்மாவையும் அக்காவையும் ஹேண்டில் பண்ண உங்களாலதான் முடியும் என்றாள். சுந்தரோ, சாரி திவி, அம்மா பேசினதுக்கு என தலை குனிய, அவங்களுக்கான பதில நானும் தான் கொடுத்துட்டேனே, நீங்க ஏன் சாரி சொல்றீங்க சுந்தர்? அவங்க பேசினதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாவீங்க? லீவ் இட் என கூலாக கூறினாள். சந்திராவோ, இருந்தாலும் திவி, பெரியவங்க கிட்ட நீ அப்படி பேசியிருக்க கூடாது. நான் வளர்த்த திவி இப்படி எடுத்தெறிஞ்சு பேச மாட்டா என குறை கொள்ள திவியோ, அவங்க பெரியவங்க மாதிரி பேசலையே அத்த. அவங்க பேசினது சரினா உங்க முகம் ஏன் வாடிச்சு? அவங்கள நான் எப்ப எடுத்தெறிஞ்சு பேசின? திருப்பி கேள்விதானே கேட்டேன். அவங்க தான் பதில் சொல்ல முடியாம போயிட்டாங்க. அவங்க கேள்வி சரின்னு சொல்லுங்க, நானும் இப்பவே போய் மன்னிப்பு கேட்கிறேன் என்றவளை அவர்கள் பேசியது தவறுதான் என்பதை உணர்ந்த மதி பாவமாக பார்க்க திவி அவளை அணைத்துக்கொண்டு, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? உங்க வளர்ப்பு தப்பா சொல்ற மாதிரி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன் அத்த. அவங்களோட அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இருந்திருந்தாதான் தப்பா போயிருக்கோம். செய்யாத தப்புக்கு பழியும் தண்டனையும் ஏத்துக்காதேன்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. அதான் நானும் ஃபாலோ பண்றேன். ஒருவேளை உங்க அண்ணிய கேள்வி கேட்டுட்டேன்னு கோபமா? வேணும்னா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு லீவ் விடுறேன். கேட்ட கேள்விக்கு பதில தவிர அவங்கள எதுவும் சொல்ல மாட்டேன் என கூற மதியும், உன் பதில் பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே, இப்ப சொன்ன மாதிரி தானே பதிலு என கேட்க திவி கண்ணடிக்க மதி சிரித்து விட்டாள். திவி திரும்பி சந்திரசேகரை பார்த்து சக்சஸ் என்பது போல காட்டினாள். அவரும் தான். இதை அனைத்தையும் கவனித்த ஆதி சிரித்துக்கொண்டே அறைக்கு சென்றான். அத்தியாயம் 18. ஆதியும் அர்ஜுனும் அவனது அறையில் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். கீழே இரவு உணவு தயாராக ஈஸ்வரியையும் சோபனாவையும் கூப்பிடணும் என்றவுடன் திவி முதல் ஆளாக, நான் போறேன் அத்த என்று கத்த, ஒண்ணு வேணாம், போயி நீ வம்பிழுப்ப, அம்மோ நீ போய் கூப்பிடு என்றார் மதி. திவியை பார்த்து சிரித்துவிட்டு அவள் செல்ல திரும்பி வரும்போது அவள் மட்டுமே வந்தாள். மதியிடம், அவங்களுக்கு இப்ப பசிக்கலையாம், அப்புறம் சாப்பிட்டுக்கிறாங்களாம் என திவியை பார்த்து கொண்டே சொன்னாள். அனைவரும் சிரிக்க மதி திவியை முறைத்தாள். திவி அப்பாவியாக, நான் என்ன அத்தை பண்ணுவேன்? வேணும்னா நான் போய் கூப்பிடவா, இல்ல சாப்பாடு கொடுத்துட்டு வரவா என கேட்க அனைவரும் அவளை பார்த்து சிரிக்க சுந்தர், விடுங்க அத்தை, அவளையே முறைக்கிறீங்க? அவங்களுக்கு பசிச்சா வந்து சாப்பிடட்டும். ஊர்ல இருந்து நாங்களும் வந்திருக்கோம், எங்களையும் கொஞ்சம் கவனிங்க என்றிட